அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல காலை பொழுதில் வாசவி கிளப் இன்டர்நேஷ்னல் 3 ரீஜன் இணைந்து நடத்துகிற இந்த அருமையான ஸ்ரீசக்கரம் விழாவில் உங்களோடு பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்காக இந்த 3 ரீஜனுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிற அனைத்து நண்பர்களையும், குறிப்பாக சகோதரர்கள் வெங்கடேஸ்வர ராவ் அவர்கள், பாலாஜி பிரசாத் அவர்கள், இந்த விழாவுக்கான கமிட்டி சேர்மன், சேர்மன், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற பல்வேறு பெரியோர்கள், வருகை தந்திருக்கிற வாசவி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள், எல்லோருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தையும் வாழ்த்தையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல அரங்கம் இது. ஆனால் ஃபேன் தான் கொஞ்சம் லொடலொடன்னு பேசும். அதனால் அடுத்த முறை நீங்கள் ஏசி ஹாலில் தான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு வசதியோ இல்லையோ, எங்களுக்கு ரொம்ப வசதி. நம்ம எந்த யோசனை சொன்னாலும் நமக்கு எது நன்மையோ அதை தான் முதல்ல சொல்லணும். எனக்கும் இந்த சமூகத்தாருக்கும் இடையில் நல்ல நட்பு உண்டு. நான் கோயம்புத்தூரில் இருந்தபோது அங்கே இருக்கிற வாசவி திருக்கோயில் கும்பாபிஷேகத்தில் பேச போய் அங்கே இருக்கிற பல இந்த சமூகத்தை சார்ந்த பெரியோர்கள் என் மேலே ரொம்ப அன்பு பொழிந்திருக்கிறார்கள். நான் இன்னும் பிளைனாக சொல்கிறதா இருந்தால், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உங்கள் சமூகம். எனக்கு கமல்நாதன் செட்டியார்னு கோயம்புத்தூரில், நான் கோயம்புத்தூர் வந்தபோது வீடு எல்லாம் எனக்கு கிடைக்கல வாடகை. ஏன்னா பேச்சாளனை நம்பி வீடு கொடுக்க மாட்டாங்க, வாடகை ஒழுங்காக கொடுக்க மாட்டான் பேச்சாளன் அப்படி. வக்கீலுக்கும் வீடு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா திருப்பியே கொடுக்க மாட்டான் அப்படின்னு நிறைய கணக்கு உண்டு. எனக்கு பேச்சுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க யாருமே. அப்போ கமல்நாதன் செட்டியார் தான் எனக்கு வீடு கொடுத்தார், ஒரு நம்பிக்கையில் கொடுத்தார். அப்படி எதுவும் வாடகை கொடுக்காட்டி பேச வச்சு கழிச்சு விடலான்ற கோயிலில் பேச வச்சு கழிச்சு விடலாம், அவ்வளவு எனக்கு அன்பு காட்டிய சமூகம். அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த காலை பொழுதில் உங்களோடு இருப்பதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். நான் நுழைகிற போது என்னுடைய அருமை சகோதரர் நாகேந்திரன் பேசி கொண்டிருந்தார். திருப்பத்தூரில் போன ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டு சாப்பாடு தான், போன ஞாயிற்றுக்கிழமை. ஆனாலும் உங்களை மாதிரி நுணுக்கி சாப்பாடு தயார் பண்ணுறதுக்கு இந்த அகில உலகத்துலேயும் ஆள் கிடையாது. அந்த வெள்ளரி விதையை உடைச்சி அதில் ஒரு ஸ்வீட்டு, கச்சக்கச்சால ஒரு பாயசம், இந்த உலகத்தில் யாரும் எதெல்லாம் தொடலையோ அதை வச்சு அற்புதங்கள் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களை மாதிரி இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. அது ஏன் நான் யோசித்தேன், உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் ஓயாமல் வேலை வாங்கினாதான் உங்களை எதிர்க்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு 24x7 நல்ல நையின்னு வேலை கொடுத்துட்டா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் பண்ணின ஏற்பாடோ என்னமோ தெரியல. உண்மையில் சொல்கிறேன், ஒரு நல்ல சுவையாக ரசித்து சிறப்பாக கலையம்சத்தோடு ஒரு உணவு, ஒரு வாழ்க்கை, ஒரு வீடு, ஒரு வணிகம், அப்படிலாம் மகிழ்ச்சியாக இருக்கிற உங்களுக்கு மேலே 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 மகிழ்ச்சி இருக்கணுங்கிறதுக்கு தான் என்னை சகோதரர்கள் வந்து கேட்டபோது தலைப்பு என்ன அப்படின்ன போது, நீங்கள் ஏற்கனவே ஆனந்தத்தில் இருக்கிறீங்க, பரமானந்தத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு. வாழ்க்கையினுடைய சிறப்பு என்னங்க, 4 பேர் சந்தித்தா சிரித்து பேசுறது. சில பேர் எப்படி இருப்பான்னா, இந்த உர்ராங்கொட்டான்னு ஒரு குரங்கு இருக்குது, உர்ராங்கொட்டாம்பா, அதுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இருப்பான். எப்படி சிரிக்க மாட்டான், உருன்னு உட்காந்துருப்பான். யாராவது சிரித்தா, ஏன் இப்படி சிரிக்கிறே, இப்படி சிரித்தவன் வாழ்க்கையெல்லாம் நாளைக்கு நடுத்தருவில் போய் நிற்க வேண்டியிருக்குன்னு தெரியுமா
அப்படி பல பேர் சிரிக்க கூட விடமாட்டான். அவெல்லாம் மனுஷனே கிடையாது. ஒரு 4 பேர் சந்தித்தா மகிழ்ச்சியாக சிரித்து பேசணும். அதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்பு. அதனால் ஆனந்தந்தான் வாழ்க்கையோட தொடக்கம், பரமானந்தம் தான் வாழ்க்கையோட முடிவு. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு நல்ல நண்பர் தென்கட்சி சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர். எங்களுக்கு மூத்தவர் அவர். இப்போ அவர் உயிரோடு இல்லை. அதை ஒரு ஊரில் வரவேற்புற லயன்ஸ் கிளப்பில் விசித்திரமாக சொன்னாங்க. இந்த நாள் இனிய நாள் நான் சன் டிவியில் பண்ணேன், அவரும் பண்ணார். என்ன சொல்கிறார் வரவேற்புரையில், இந்த நாள் இனிய நாள் தென்கட்சி சுவாமிநாதன் பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் போயிட்டார், அடுத்தது சுகி சிவன் தான். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்கிறார்? அவர் போயிட்டார், அடுத்தது சுகி சிவன் தான் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் இப்போதைக்கு போகிறதா இல்லை அப்படின்னு. இல்லை அடுத்தது நீங்கள் தான் அவர் ரொம்ப உறுதியாக சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? பேச்சு ஆபத்தான கலை. கொஞ்சம் ஏதாவது ஏடா கூடமாக பேசணும்னு வச்சுங்க, தப்பாக போயிடும். அதனால பேச்சை கவனித்து அழகாக பேசுகிறவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை. தென்கட்சி சுவாமிநாதன் ஒரு முறை சொன்னார், எனக்கு மறக்க முடியாத விஷயம். தொட்டிலில் குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, வச்சுக்கோங்களேன், ஒரு 6 மாதம் 8 மாதம் ஒரு குழந்தை தொட்டிலில் இருக்குது. அந்த குழந்தை சந்தோஷமாக சிரிக்கும். என்ன காரணம்? யார் ஜோக் அடித்தா? அங்கே விவேக் ஏதாவது காமெடி பண்ணாரா? கவுண்டமணி செந்தில் எட்டி உதச்சிக்கிட்டாங்களா? நடிகர் சந்தானம் ஏதாவது கமெண்ட் அடித்தாரா? ஒன்றுமே கிடையாது. கின்னு சிரிக்கும். ஒருவேளை நம்ம எட்டி பார்த்ததால் இது மாதிரி ஒரு மூஞ்சியை பார்த்ததில்லைன்னு சிரிக்குதா, இல்லை இது மாதிரி ஒரு ஜந்துவை பார்த்ததில்லைன்னு சிரிக்குதா தெரியாது, நல்லா சிரிக்கும். தெங்கச்சி சார் சொல்வார், கிளுகிழுப்பேன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளுகிழுப்பை 4 அணா தாங்க வேலை. வெறும் பிளாஸ்டிக்கில் இருக்கும் கிளுகிழுப்பை, அதில் 4 கல் போட்டிருப்பான், வேறு ஒன்றும் கிடையாது, 4 கல் போட்டிருப்பான். அந்த கிளுகிழுப்பையை எடுத்துக்கிட்டு போய் குழந்தையோட முகத்துக்கு முன்னாடி இப்படி 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 நீங்கள் ஆட்டினீங்கன்னு வச்சுங்களேன், பொங்கி 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 சிரிக்கும். அந்த கிளுகிழுப்பை 4 அணா அப்படி ஆட்டினா போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண வேணாம். ஜோக் அடிக்க வேணாம், விட்டடிக்க வேணாம், நடிக்க வேண்டாம், காமெடி பண்ண வேண்டாம், ஒன்றும் கிடையாது. இந்த கிளுகிழுப்பை இப்படி இப்படி ஆட்டினா பொங்கி பொங்கி சிரிக்கும். எப்படி? தொட்டில்ல கணக்கு சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 240 தடவையிலேருந்து 270 தடவை ஒரு குழந்தை சிரிக்குதான் டெய்லி. இப்போ இந்த கிளுகிழுப்பைக்கு சிரித்தது தானே இந்த குழந்தை. இந்த கிளுகிழுப்பையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு 60 வயசு ஆள் மூஞ்சிக்கு நேராக வச்சு இப்படி 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 ஆட்டுங்க, அவனுக்கு பற்றிக்கிட்டு வரும். காலையிலேருந்து நான் இங்கே வயிறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கிளுகிழுப்பி ஆட்டுறான், கொன்னே போட்டுருவோம் ஒன்று போன்னாண்டு அப்படிங்கிறா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 6 மாதம் தொட்டிலில் இருக்கிற போது 240 தடவை சிரித்தவன் 60 வயசானா ஏன் சிரிக்க மாட்டேங்கிறான்? சரியா சொல்லட்டுமா? இவன் வாழ தெரியாமல் வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். வாழ தெரிஞ்சு வாழ்ந்தா, வாழ்க்கையின் ஆரம்பத்தில் 240 தடவை சிரித்தவன் வாழ்வின் முடிவில் 2,40,000 தடவை சிரித்தால்தான் சரியாக வாழ்ந்திருக்கிறான் என்று. மகிழ்ச்சியாக சிரிக்கணும், ஆனந்தமாக சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எதனாலையும் நம்ம சார் கஷ்டம் வரும், வறுமை யாருக்கு வராது, சிரமம் யாருக்கு வராது. நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போகிறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன வாழ்க்கையில் அமையும், நமக்கு அமையிறது கொஞ்சம் முன்ன பின்ன அமையும். இது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில பேர் ஜாதகம் எப்படின்னா, சொன்னதை கேட்கப்படாதுன்னு சத்தியம் பண்ணவங்க சேருவாங்க. நீ என்ன சொல்கிறியோ அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவங்க பக்கத்தில் நிற்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் சந்தோஷமாக எடுத்துக்கணும். அரிஸ்டாட்டில் லைஃப்பில் சொல்கிறான், கோவத்தில் அவன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டு இருந்தாலாம், புருஷன் கேட்கலேன்னு சொல்லி பக்கெட்டில் தண்ணி எடுத்து தலைமையில் ஊற்றினாலாம். ஒருத்தன் கேட்டானா, என்னங்கண்ணா, இவ்வளோ நேரம் இடி இடிச்சுது, இப்போ மழை பெய்யுதுப்பான்னாராம். இவ்வளோதான் சிம்பிள். இவ்வளோ நேரம் இடி இடிச்சுது, இப்போ மழை பெய்யுது, இது ஏன் பெருசுப்படுத்துறீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன்? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுன்னா வருத்தப்படக்கூடாது, அவனுங்களை விட நமக்கு தேவையில்லைன்னு சந்தோஷப்படணும்.
எதுக்கு சொல்கிறேன்? வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடி எல்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. முந்தா நாள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஜோக் வந்தது. ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஜுரம். அவர் ஒரு 5-6 டாக்டரை போய் பார்த்துட்டாரு, ஒன்றும் க்யூர் ஆகவே இல்லை. இது ஒரு சிக்கலுங்க. இந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த டாக்டரை பார்க்கலான்னு நம்ம யோசனை சொல்லுவாங்க. எனக்கு கூடங்க, நான் அண்மையில் கீழே விழுந்து காலில் அடிபட்டுதுங்க. உடனே இவ்வளோ பெரிய உருவம் எப்படி விழுந்திருக்கும்னு நினச்சி உள்ளே சிரிக்கப்படாது. விழுந்துட்டேன், அதோட நிறுத்திடுவோம். எனக்கு மைல்டு ஃப்ராக்சர் காலில். ஒரு 2 மாதம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இப்போ தான் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஃப்ராக்சரில் கூட ரொம்ப கஷ்டப்படலைங்க. என்னை பார்க்க வந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னாங்க பாருங்கள், ஆடு சிவசிவா, அதை என் ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது. இப்போ நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டுருக்கிறேன், முழங்கால் வலியும் 350 யோசனைகளும் அப்படின்னு. நான் ஒரு புஸ்தகம் எழுதிட்டுருக்கிறேன். ஏன், ஒருத்தர் நல்லெண்ணெய் போடுங்கிறாரு, ஒருத்தர் வேப்பெண்ணெய் போடுங்கிறாரு, ஒருத்தர் மரத்தில் வச்சு தேய்ங்கிறாரு, ஒருத்தர் எருக்க இலையை வச்சு கட்டுங்கிறாரு, ஒருத்தர் நொச்சி இலையை கரைச்சி குடிங்கிறாரு. எப்போ இதுக்கு ஃப்ராக்சரே எவ்வளவோ தேவையில்லை, ஒரு 350 யோசனை, எல்லோரும் விதவிதமான யோசனை சொன்னாங்க. ஒரு சின்ன உடம்பு சரியில்லைன்னா ஒரு 4-5 யோசனை சொல்லுவோம். ஏன், அதை செஞ்சு அவன் என்ன கதிக்கு போகிறான்னு பார்த்துட்டு அப்புறமா நாம் நமக்கு வேணால் செஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம யோசனை சொல்லுவோம். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன், இவருக்கு உடம்பு சரியில்லைங்க, 5 டாக்டரை மாற்றியாச்சு, சரியாக. ஒய்ஃப் சொன்னால் அருமையான யோசனை சொன்னாங்க. ஒய்ஃப், ஏங்க எதுக்கு நீங்கள் ஒரு வெட்னரி டாக்டரை போய் பாருங்களேன்னாங்க. யார்? கால்நடை மருத்துவர், மாட்டுக்கு வைத்தியம் பார்க்குறவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ டாக்டரை பார்த்தீங்க, உங்களுக்கு சரியாகலை, எதுக்கு வேணால் நீங்கள் போய் ஒரு வெட்னரி டாக்டரை பாருங்களேன், அவர் ஏதாவது ஊசி போட்டால் சரியாகுதா பார்ப்போம். இவர் கேட்டார், உனக்கு என்ன திமிரா, என்ன அர்த்தத்தில் இப்படி பேசுகிற நீ அப்படின்னார். அந்த அம்மா சொன்னாங்க, கோச்சிக்காதீங்க, இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். காலையில் கோழி கூவுறதுக்கு முன்னாடி ஏஞ்சி நீங்கள் கோழி மாதிரி உட்காந்துக்கிறீங்க, கோழியாச்சா? அப்புறம் காக்கா குளிக்கிற மாதிரி அரை குளியல் குளிச்சுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறீங்க. ஆஃபீஸுக்கு எப்படி போகிறீங்கன்னா பந்தய குதிரை மாதிரி பாஞ்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கு ஓடுறீங்க. அட ஆஃபீஸில் போனால் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னா மாடு மாதிரி வேலை பார்க்குறீங்க. அட மாடு மாதிரி வேலை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது எப்படி நாய் மாதிரி வள்ளுன்னு உழுவுறீங்க. சரி, அதுவாது பரவாயில்ல, சாப்பிட வாங்க உன்னை கூப்பிட்டா மலைப்பாம்பு முழுங்குற மாதிரி எல்லாத்தையும் முழுங்குறீங்க. அப்புறம் திமிங்கலை நெளிகிற மாதிரி நெளிகிறீங்க. கடைசியாக தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்குவேன்னா இந்த எரும மாடு தூங்குற மாதிரி நீங்கள் தூங்குற அழகு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், எதுக்கு நீங்கள் ஒரு வெட்னரி டாக்டரை பார்த்தா சரியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுதுன்னா. இந்த ஜோக்கு இதோட முடியலைங்க, அடுத்ததான் ரொம்ப டாப்பு. உடனே அந்த ஹஸ்பண்டு எரிச்சலாக அந்த மனைவியை பார்த்த உடனே, இப்போ கூட பாருங்கள், ஆழ்ந்த மொழி முழிக்கிறீங்க, இப்போவும் ஆழ்ந்த மொழி முழிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதுக்கும் வெட்னரி டாக்டரை பார்க்குறது தான் கரெக்டு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த ஒய்ஃபை கோச்சிக்கூடாது சார். இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளோ தமாஷா பேசுகிற மனைவி அமையணும்னா எவ்வளவு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி கஷ்டத்தில் கூட நாகேந்திரன் தான் முதல்ல கைதட்டுறாரு. தெரியும், அவங்க தானே எனக்கு சாப்பாடு போட்டாங்க, மறக்க மாட்டேன்லண்ணா. அது என்னமோ ஒரு அரிசி சாதம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஒரு தோசை கொடுத்தாங்க. என் ஜென்மத்தில் நான் அப்படி சாப்பிட்டதே கிடையாது. அது மாதிரி ஒரு தோசை கொடுத்தாங்க. அது தோசை இல்லைங்க, அது அடை தட்டணுமே ஒழிய ஊற்றக்கூடாதுன்றாங்க. சரி, நல்லது. எதுக்கு சொல்ல வரேன், வாழ்க்கையில் சிரமங்கள் வருங்க. யாருக்கு சிரமம் வரலன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நரேந்திர மோடிக்கு இல்லாத பிரச்சனையா? மனுஷன் ஜம்முன்னு சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு நம்ம அவர்கிட்டேருந்து. அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், நாம் பிரைம் மினிஸ்டராக இப்படியே இருப்போம் அப்படின்னு இஸ் வெரி கிளியர், வெரி கிளியர். ரைட்டு, அது பாட்டுக்கு நடக்கட்டும், இது பாட்டு நடக்கட்டும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்கிறார். ருமேனியா பிரசிடெண்ட்டை பார்ப்போமா, ருவாண்டா பிரசிடெண்ட்டை பார்ப்போமான்னு ஜாலியாக இருக்கிறார். நான் என்னத்துக்கு சொல்ல வரேன், எல்லா பிரச்சனையும் நம்மளால் தீர்த்துட முடியாது. எல்லா பிரச்சனையும் நாம் எப்படி தீர்க்க முடியும்? ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, நமக்கு முன்னாலேயும் பிரச்சனை இருந்தது, நமக்கு அப்புறமும் பிரச்சனை இருக்க போகுது. நாம தான் நடுவில் வந்துட்டு போனமே ஒழிய பிரச்சனைகள் சாசுவதமானவை, நாம் தான் தற்காலிகமானவர்.
நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சு இப்போவே நான் எல்லாத்தையும், அதெல்லாம் வேண்டக்கா, ஓரளவு தான். ஒரு ஆற்றுல வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு. அந்த வெள்ளத்தில் அந்த வெள்ளத்துக்கு கரை ஓரமாக 2 சாமியார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாமியார் சொன்னார், குளிர் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு கம்பளி போர்வை இருந்தால் குளிருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னார். குளிருக்கு கம்பளி போர்வை. அந்த வெள்ளத்தில் அது மாதிரி ஒரு கம்பளி போர்வை முசுன்னு இப்படி போயிட்டு இருந்தது. உடனே இவர் சொன்னார், சாமி இதை பாரு, நீ கேட்டிய கம்பளி போர்வை ஆற்று வெள்ளத்தில் போகுதுன்னார். குதிச்சார். அந்த போர்வையை எடுத்துடலான்னு பார்த்தார். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. கரையிலேருந்து சாமியார் சொன்னார், சாமி வர வேண்டியதானே. அவர் சொன்னார், இது போர்வை இல்லை, கரடியா, விட்டுட்டு வர வேண்டியதானே. நான் அதை விட்டு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ அதுதான் நம்மளை விட மாட்டேங்குது. இந்த ஆற்று வெள்ளத்தில் போகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை, இவன் தான் சிக்குனான்னு அது நம்மளை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு. வாழ்க்கையில் அது மாதிரி பிரச்சனையை தீர்த்துள்ளான்னு நாம் ஜம்ப் பண்ணுவோம், நம்மளை பிரச்சனை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு வெளியில் வரவே முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தாமரையில் தண்ணீர் மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டியும் ஒட்டாமலும், பட்டும் படாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், நெருங்கியும் நெருங்காமலும், அனுபவிச்சும் அனுபவிக்காமலும் எப்படி இருக்கணுமோ அப்படி சாமர்த்தியமாக இருந்துட்டு உலகத்தை விட்டு வெளியே போகணும். இந்த கலையை கற்றுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை, ஆனால் அதை கற்றுக்கிட்டே தீரணும். நான் குடும்பம் சொல்கிறேன், பிஸ்னஸ் சொல்கிறேன், சமூகம் சொல்கிறேன். இப்போ குடும்பத்தில் நான் மனசு விட்டு கேட்குறேன். நம்ம நினைக்கிறேன் என்னன்னா, எல்லா பெண்ணுக்கும் அவள் என்ன எதிர்பார்க்குறாளோ அதே மாதிரி 100க்கு 100 எதிர்பார்த்தபடி அப்படியே ஒரு கணவர் வந்து கிடைப்பார். 100க்கு 100 வாட் ஐ எக்ஸ்பெக்டட் அப்படியே எனக்கு வந்து அந்த ராஜகுமாரன் பிறந்திருக்கிறாள் கிடையாது. எங்கள் கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவார் மோகன் சார், இவருக்கு நல்லா தெரியும். கல்யாண மாலை மோகன் சார் இந்த மைக்கை இப்படி கையில் வச்சுக்கிட்டு அண்ட புழுகு ஆகாச புழுகுறார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே அதிகமாக பொய் சொல்கிறவர் அவர் தான். எப்படி தெரியுங்களா? மைக்கை ஏன் நீங்கள் இல்லையான்னு என்ன கேட்குறீங்களா? நான் கொஞ்சமாக சொல்லுவேன், அவர் கூட சொல்கிறார், அதான் வித்தியாசம். இந்த மைக்கை இப்படி வச்சுக்குவார். கல்யாண மாலைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு பொண்ணு, இவர் கேட்குற மாதிரியே ஒரு பொண்ணு, அவர் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு, மோல்டு பண்ணி ஊற்றி கையில் கொடுப்பார்ல. இவன் கனிஷ்கா தமன்னா எல்லாத்தையும் கலந்து ஊற்றி ஒரு பொண்ணு கேட்குறான். இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாம் மொத்தமாக சேர்ந்த மாதிரி அந்த கண்ணு, இந்த மூக்கு, இந்த இடுப்புன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான். அது மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறான். நம்பால் விடுறாரு பாருங்க, நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இவன் ஏஞ்சி போன உடனே பொண்ணு வந்து உட்காரு. அதுக்கு சொல்கிறார் பாருங்க, கவலைப்படாதீங்க, கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு நல்ல ஆண்மகள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையாக வருவார், வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைப்பார். எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி போய் சொல்ல வேறு யாராலையும் முடியாது. இப்போ எல்லா பெண்களையும் கேளுங்க, நான் கனவில் கண்ட ராஜகுமாரனே எனக்கு வாழ்க்கையில் வந்து நான் நினைத்ததை போல் 100க்கு 100. அதே மாதிரி அவரை கேட்டு பாருங்க. கல்யாணம் அன்னைக்கு என் ஃப்ரெண்டு சண்முக வடிவேல்னு பேர், எல்லா ஆம்பளையும் ஒய்ஃப்ட்ட என்ன கேட்பான், அந்த ஃபஸ்ட்டு டே சந்திக்கும் போது, என்னை பிடிச்சிருக்கா? அந்த அம்மா சொன்னாங்க, அதை விடுங்க, இனிமேல் அதை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதை பற்றி பேசி இனிமேல் என்னத்துக்கு அனாவசியமாக மன வருத்தத்தை வரப்பாரு, அதை விடுங்க அப்படின்ட்டாங்க. இதை விட அழகாக யாராவது பதில் சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் முன்ன பின்ன தான் வாழ்க்கை இருக்கு. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, நம்ம எதிர்பார்த்த தோற்ற அழகு மனைவிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு ஏற்ற அழகு அவளிடத்தில் இருக்கலாம். அதை நம்ம கண்டுக்கணுமா இல்லையா? நம்ம எதிர்பார்த்த தோற்ற அழகு இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு ஏற்ற அழகு இருக்கலாம். என்ன ஏற்ற அழகு? நம்ம அம்மாவை சகிச்சுக்கிறா சார், அதை விட வேறு என்ன சார் வேணும்? நம்ம அப்பா நம்ம அம்மா கிட்ட என்ன பாடுபட்டாரு, அப்படிப்பட்ட நம்ம அம்மாவை அவ அழகாக சாமர்த்தியமாக கொண்டு போகிறாருன்னா அதுக்கு 2 கோயில் கட்டி கும்பிடலாமே அவளுக்கு. நம்ம எதிர்பார்த்தது இருக்காது, ஆனால் எதிர்பாராத 10 குவாலிட்டி இருக்கும். நம்ம நினச்சே பார்க்க முடியாத சில டேலண்ட்ஸ் இருக்கும் சார். பிஸ்னஸில் நம்மளை விட எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, 4 ஐடியா சொல்லக்கூடிய ஆளாக இருப்பாங்க. கணக்கு வழக்கு நம்ம பார்க்க முடியாத கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய கெட்டிக்காரத்தனம் இருக்கும். வீட்டில் பொருள் வேஸ்ட் ஆகாதபடி மிச்சம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும்.
இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோமா, கணக்கு போட்டோமா? தெரியாதில்ல. அப்போ வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகினா குடும்பத்தில் ஆனந்தமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இங்கிலீஷில் 3 வேர்டு இருக்குது: ஜாய், ப்ளஷர், பிளிஸ். இது 3மே மகிழ்ச்சிக்கான கொஞ்சம் வெவ்வேறு சொற்கள். அவை ஜாய் அப்படிங்கிறது வேற, ப்ளஷர் அப்படிங்கிறது வேற, பிளிஸ் அப்படிங்கிறது வேற. சொல்கிறேன் பாருங்க. நம்ம 5 பொறிகளாலும் புலன்களாலும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம் பாருங்க. என்ஜாய், தட் இஸ் கால்டு ஜாய். என்ன கண்ணால் என்ஜாய் பண்ணுறது சார்? இந்த இந்திய நாட்டில் நான் சொன்னேன் பாருங்க, மெதுவடை தயிர் வடைன்னு சொன்னால் கூட சார், வெறும் தயிர் வடை கூடாது வைக்க மாட்டான் சார். அந்த தயிர் வடையில் நல்ல தயிரில் ஊற போட்டு புசு 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 புசுன்னு அதை நல்ல ஆளுங்கட்சி அரசியல்வாதி மாதிரி உப்ப வச்சு அதுக்கு மேலே சார் அந்த மெதுவடையை அப்படியே கொடுக்க மாட்டான். கரக்கரன்னு 2 காராம்பூந்தியை மேலே போட்டு இது சத சத சதன்னு இந்த மெதுவடை அமுங்கும், கரக்கரன்னு அந்த காராபூந்தியை மேலே அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் லைஃப்பில் அதை போட்டு அதுக்கு மேலே சிவப்பு கலரில் அந்த கேரட்டை திருவி மேலே போட்டு பச்சை கலரில் கொத்தமல்லியை போட்டு நம்முடைய தேசிய கொடி நிறத்தில் சிவப்பு வெள்ளை பச்சை அப்படின்னு இந்திய சுதந்திர உணர்வோடு ஒரு தயிர் வடையை கொண்டாந்து வைக்கிறான். கண்ணுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அந்த தயிர் வடையை சாப்பிடாமையே இருக்கலாம். உண்மை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா சாப்பிடாமையே இருக்கலாம். இப்போ இது கண்ணுக்கு ருச்சி, சாப்பிட்டா வாய்க்கு ருச்சி, அதை நினச்சா எச்ச ஊறுது. இதுக்கு என்ன பேர்? ஜாய். உங்கள் பொறி புலன்கள் இதை கொண்டு நீங்கள் அனுபவிக்கிறீங்கல்ல, தட் இஸ் கால்டு ஜாய். ப்ளஷர்னா என்ன? ப்ளஷருங்கிறது பொறியை கொண்டு அல்ல, புலன்களை கொண்டு. எம்எஸ் சுப்புலட்சுமி பாடுறாங்க, குறை ஒன்றுமில்லை கண்ணை மூடிட்டு கேட்குறோம். உன்னிகிருஷ்ணன் பாடுறாரு, கண்ணை மூடிட்டு கேட்குறோம். நித்யஸ்ரீ பாடுறாங்க, பாம்பே ஜெயஸ்ரீ பாடுறாங்க, சுதா ரகுநாதன் பாடுறாங்க, பாலமுரளி கிருஷ்ணா பாடினாரு, கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே மெய் மறந்து உட்காந்து கேட்டு அடாடாடாடா ஆஹா ஆஹா அப்படிங்கிறோம். வாரியார் சாமி பேசுகிறாரு, என்ன அருமை என்ன அருமை என்ன அருமை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், காதால் கேட்குறோம். இப்போ பாருங்கள், அது நம்முடைய அறிவுக்கு விருந்தாகி மனசுக்கு விருந்தாகி உள்ளே போய்கிட்டே இருக்கு. இது வாய் பொறிக்கு, அது புலனுக்கு உள்ளுக்குள்ளே போகுது. நுண்மான் நுழைப்புலன் திருவள்ளுவர் எழுதுவார். அப்போது ப்ளஷர் என்பது மனத்தால் அனுபவிப்பது, ஜாய் என்பது உடம்பால் அனுபவிப்பது. ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லட்டுங்களா? உடம்பால் அனுபவிக்கிறது ஒருத்தர் ஒரு பொருளை அனுபவிக்க முடியும், அதை இன்னொருத்தர் அனுபவிக்க முடியாது. நீங்கள் தயிர் வடை சாப்பிட்டா எனக்கு என்ன சந்தோஷமாக வரும்? வயிற்றெரிச்சல் வரும். நம்ம கொடுக்காம தின்னுக்கிட்டு இருக்கிறாரு பாரு அப்படின்னு வயிற்றெரிச்சல் வரும். அப்போ ஜாய் ஒருவருக்கு ஏற்பட்டால் இன்னொருவருக்கு அது ஜாயாக இருக்காது. ஏன்னா அது அவரோட போயிடும் அனுபவம். இப்போது ப்ளஷர், எம்எஸ் பாடுறாங்க, நீங்களும் சந்தோஷப்படுறீங்க, நானும் சந்தோஷப்படுறேன், கேட்குற எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, ஊரே சந்தோஷப்படுது. ஸோ ஜாயை விட ப்ளஷருங்கிறது எலிவேட்டட், கொஞ்சம் மேலானது. ஜாய் பியூர்லி என்ன சொல்லுது, ஃபிசிக்கல் பாடி அனுபவிப்பது. ப்ளஷர் என்பது மனம் அனுபவிப்பது. இதை தாண்டி இன்னொன்று இருக்குது சார், கடைசி விஷயம். அது என்ன? பிளிஸ். பிளிஸ்ஸுங்கிறது என்ன? ஆனந்த நிலை. அது எது அனுபவிக்குது? ஆத்மா அனுபவிப்பது. உடம்பை கொண்டு மகிழ்ச்சி, உள்ளத்தை கொண்டு இப்படி சொல்லலாம், உடம்பை கொண்டு சந்தோஷம் அல்லது இன்பம். உடம்பை கொண்டு இன்பம் அனுபவிக்கிறோம், மனதை கொண்டு மகிழ்ச்சி அனுபவிக்கிறோம், மன மகிழ்ச்சி. ஆத்மாவை கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். ஸோ அந்த எலிவேட்டட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு வாழ்க்கையை கொண்டு போய்கிட்டே இருக்கணும். பொறிப்புலன்களால் அனுபவிக்கணும், உடம்பால் அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் மனதால் அனுபவிக்கணும், அப்புறமா ஆத்மாவால் அனுபவிக்கிற அந்த மகிழ்ச்சிக்கு போய் எல்லையற்ற பரமானந்தத்தில் கலந்து உலகத்திலேருந்து விடை பெறணும். இதில் எது இடைஞ்சலாக இருக்குது? கோடி கோடியாக நீங்கள் சம்பாரிச்சா கூட குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா சந்தோஷமாக இருக்குமா? என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், என் ஒய்ஃப் சார் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறாங்க சார் அப்படின்னா. என்னமோ எவன் வீட்லேயுமே இது நடக்காத மாதிரி, இவர் வீட்டில் மட்டுமே இது நடந்துவிட்ட மாதிரி அவர் எங்கிட்ட யோசனை கேட்குறார். நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு பதில் சொல்கிறேன். ஏன் அவள் வந்துடக்கூடாது, அதுக்குள்ளே நம்ம பேசி முடிச்சு விடணுமேன்னு நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அது என்ன பெரிய சமாச்சாரம், அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிற. நான் என்ன பயப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அதாவது சார், ஒய்ஃபுங்கிறவங்க இன்னொரு குடும்பத்திலேருந்து வர்றாங்க. அவங்க ஒரு தனி உயிர். அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட என்டார்ஸ் பண்ணி அப்படியே மெர்ஜ் ஆகிடணும் அப்படிங்கிறோம். நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காது. இந்த தமிழ் பேசுகிற பேச்சாளனெல்லாம் ஈருடல் ஓர் உயிர்னு போய் சொல்லி கெடுத்துட்டான். இதெல்லாம் சான்ஸ் கிடையாது. ஈருடல் ஈருயிர் தான். ஈருடலுக்கு இரு மனசு தான். ஈருடலுக்கு ரெண்டு வகையான கருத்து தான். ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா? எனக்கு பிடிக்கிற பல பொருள்கள் என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது. என் ஒய்ஃபுக்கு பிடிக்கிற பல பொருள்கள் எனக்கு பிடிக்காது. இப்போ நாங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்வீட்டு காரம் கொண்டாந்து வச்சாங்கன்னா எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். நான் முதல் ஸ்வீட் எடுப்பேன், என் ஒய்ஃபு முதல்ல காரம் எடுப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள இப்படி பார்ப்பேன், ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லுவாங்க, இந்த இன்னொரு ஸ்வீட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஏன்? அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, பார்டரில் சுகர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டார். அதை இன்னும் எங்கிட்ட சொல்லலை, நானாக ரிப்போர்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அதனால் ரொம்ப மெஜஸ்டிக்காக சொல்லுவாங்க, எனக்கு ஸ்வீட் வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்களேன் அப்படின்னு. இப்போ நான் ரெண்டாவது ஸ்வீட்டு எனக்கு, நான் ஒன்றே பெருந்தன்மையாக சொல்வேன், நீ வேணால் காரம் எடுத்துக்கேன். இப்போ பாருங்களேன், எனக்கு பிடிச்சது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காதது எதிர்ப்புன்னு சொன்னாலும் அதுதான் எனக்கு சௌரியமே ஒழிய, எனக்கு பிடிச்சது அவளுக்கும் பிடிச்சா எனக்கு டபுள் டோஸ் கிடைக்காமே போயிடுமே. என்னிலிருந்து அவன் மாறுபட்டு இருக்கிறது எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. என்னிலிருந்து அவன் மாறுபட்டு இருக்கிறது எனக்கு சௌரியம் வாழ்க்கையில். அதை முதல்ல என்ஜாய் பண்ணணும். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. எதிரெதிராக இருந்தால்தான் ஒருவரை அணைக்கவே முடியும் என்கிற போது, கருத்து எதிரெதிராக இருந்தால்தான் வாழ்விலும் அணைத்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை ஏன் ஏற்றுக்கூடாது? She has every right to differ with me. She has every right to differ with me. She is a separate soul. She has been educated. படிக்க வச்சிருக்கிறோம். அவங்களுக்குன்னு ஒரு கல்வி இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குது, ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஷி ஹாஸ் எவ்ரி ரைட் டு கான்ட்ராடிக்ட் மீ. இது ஒத்துக்கணும். ஆனால் தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். எப்போ பார்த்தாலும் எது சொன்னாலும் எதிர்கட்சி தலைவர் மாதிரி எழுத்து பேசுவேன்னா நிலைமை விபரீதமாக போயிடும். கொஞ்சம் மாறி மாறி பேசலாம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நாம் ஒத்து போகணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும் அப்படிங்கிற அந்த அந்த விட்டு கொடுக்கணும். எங்கே யார் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கணும். எங்கள் ஐயா அப்துல் காதர்னு ரொம்ப அருமையாக பேசுவார், ஒரு பேச்சாளர் அப்துல் காதர். அவர் சொல்வார், வாழ்க்கையில் எப்போ இன்பம் வரும்? துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? லட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா? விட்டு கொடுத்தால் மட்டுமே இன்பம் வரும் அப்படிம்பார். நீங்கள் என்ன தான் தட்டு கொடுத்து தட்டில் லட்டு கொடுத்து லட்டில் துட்டு கொடுத்தா கூட சீர்வரிசை கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்தா தான் இன்பம் வருமே ஒழிய எத்தனை லட்டு கொடுத்தாலும் இன்பம் வராது. சரி, ரைட்டு, அவர் அப்படி தான். நீங்கள் நம்ம பழைய பெரியவங்களெல்லாம் பாருங்களேன். எங்கள் வீட்டில் 80-85 வயசு பாட்டியெல்லாம் நான் அப்படியே பிரமிச்சு போயிரு. ஏன்? அதாவது எங்கள் தாத்தா வச்சது சட்டங்க, வச்சது சட்டம். அவர் எங்கள் பாட்டி எப்படி கூப்பிடுவார் தெரியுங்களா? ஏய் அப்படிம்பார். எங்கள் பாட்டிக்கு கமலத்தம்மாள்னு பெரிய பேர் அவங்க அப்பா ஆசைப்பட்டு வச்சு எங்கள் தாத்தா கூப்பிட்டதே கிடையாது. ஏய் அப்படிம்பார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான். ஆனால் நான் ஏன்னு கூப்பிட்டு டேன்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்லின் செல்வர் சொல் வேந்தர் எல்லாம் அவுட்டாக விடும். அதனால் அந்த விஷ பரீட்சையில் நான் இன்னை வரைக்கும் இறங்கவே இல்லை. அப்படியே நீ வரியாமா, நீ வரலையாமா, நீ போயிட்டியாமா, நீ வந்திரியாமா, முடிஞ்சு போச்சு, சரி. ஆனால் எங்கள் தாத்தா ஏய் அப்படிம்பார். எங்கள் பாட்டி வந்து கதவு ஓரமாக நிற்கணும். நல்ல வேளை அந்த வீட்டில் கதவுன்னு ஒன்று இல்லைன்னா எங்கள் பாட்டி எதை பிடிச்சி நிற்பாங்கன்னே எனக்கு டவுட்டாக இருக்கும். அவங்க கழுத்து தான் தெரியும், அப்படி எட்டி இப்படி கழுத்தை மட்டும்தான் தெரியும். அவர் என்ன சொல்கிறாரோ மீற முடியாது, அவ்வளவு கரார். எங்கள் அப்பா அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. எங்கள் அம்மா எதிரில் வந்து நிற்பாங்க. இந்த கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு, ரொம்ப கூட்டமாக இருக்கும், நீ சிரமப்படுவே, நீ வரவானா, நான் போயிட்டு வரட்டுமா? எங்கள் அப்பா சொல்வார். ஆனால் நீ வரவானான்னு சொல்வார். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுவார். நீ வரவானா, நான் போயிட்டு வந்துட்டுமா அப்படிம்பார். எங்கள் அம்மா நான் வர்றேன், நான் மட்டும் நீங்கள் என்ன கூட்டிகிட்டா போகிறீங்க அப்படிம்பார். சரி சரி வேணாம் வேணாம் நீ இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். இதை எங்கள் அப்பா முடிச்சுடுவார். இப்போ நாமெல்லாம் மாறிட்டோம். பத்திரிகையவே அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் போகலாமா வேணாமா, நம்ம சேர்ந்து போகலாமா வேணாமான்னு நீயே முடிவு சொல்லு
நம்ம இதுதான் கரெக்டுங்கிற, நான் ஒன்றும் இது தப்புன்னே சொல்லலை. எங்கள் தாத்தா காலம் இறந்த காலம், எங்கள் தாத்தாவுடைய காலம் இறந்த காலம். நாம் வாழ்வது நிகழ்காலம். இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் திணிக்க முடியாது. நிகழ்காலம்தான் பொற்காலம். இறந்த காலம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அது இறந்த காலம்தான் என்பதை மறந்து விடவும். அது எப்படி நம்ம கையில் வச்சுட்டு கஷ்டப்பட முடியும்? தாத்தா மாதிரி நான் இருக்க முடியுமா? முடியாது. பாட்டி மாதிரி இப்போ எனக்கு வந்திருக்கிற மனைவி இருப்பாளா? இருக்க மாட்டா. அப்போ எவ்வளோ டிவி பார்க்குறா, டிவியில் நியூஸ் போடுறான், கணவன் தலைமையில் அம்மியை போட்டு அப்படிங்கிறான். ஏதோ நம்ம வீட்டில் அது மாதிரிலாம் அம்மி இல்லையோ, மிக்சி வாங்கினமோ, நாமெல்லாம் கேரண்டீடாக இப்போ பாதுகாப்பாக இருக்கிறோமா? ஏதோ காலம் ஓடி போச்சு. இப்போ என்ன கேட்டால் கோபத்தை நேரில் சொல்கிறது எவ்வளவோ பெட்டரு. மனசுக்குள்ளேயே வச்சு அம்மியை தேடலாமான்னு யோசிக்கிறத விட ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனமே இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ ஈஸியாக போச்சு. ப்ராப்ளம் சால்வ்டு ஆச்சுங்களா? கடந்த காலம் மாதிரி இப்போ இருக்காது. இது முதல் விஷயம். இன்னொன்று சொல்லட்டுமா? நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களை ரொம்ப உரைச்சி பார்த்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னா ஒரு செகண்ட் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க. நம்ம எதிர்பார்க்குறபடி பிள்ளைங்க வருவாங்களா? நம்ம எதிர்பார்க்குறபடியே மனைவி கணவன் அமைவாங்களா? நம்ம எதிர்பார்க்குறபடியே பிஸ்னஸ் அமையுமா? நம்ம எதிர்பார்க்குறபடியே நமக்கு ஊழியர்கள் கிடைப்பாங்களா? ஏன் நமக்கு டிரைவர் அமைவாங்களா? நம்ம எதிர்பார்க்குறபடியே கிடைப்பாங்களா? வித்தியாசமாக இருக்கும். அவங்க வேறு உலகத்துலேருந்து வர்றாங்க, வேறு குடும்பத்துலேருந்து வர்றாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கணும்? அக்செப்ட் தெம் ஆஸ் இட் இஸ். அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் இப்போ சொல்ல போகிற செய்தி கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், பொறுத்துக்கணும். முல்லா நசுருத்தீன் அப்படின்னு அராவு நாட்டில் நம்ம ஊர் தெனாலிராமன் மாதிரி ஒரு ஹீரோ. அந்த கதையெல்லாம் நான் ரொம்ப விரும்பி படிச்சிருக்கிறேன். முல்லா நசுருத்தீன் கதை. ஒரு கதை பாருங்க. முல்லா நசுருத்தீன் ஒரு நாள் கடை வீதியில் கழுதையில் வேகமாக போயிட்டுருக்கிறார். முல்லா ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. கடை வீதியில் இருந்தவங்களுக்கெல்லாம் என்ன டவுட்டு, இவ்வளவு அவசரமாக போகிறாரு, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே அப்படிங்கிற க்யூரியாசிட்டி. முல்லா எங்கே போகிறீங்க? முல்லா எங்கே போகிறீங்க? அவசரமாக போகிறீங்களே, எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. பதிலே சொல்லலை. அவர் பாட்டுக்கு போயிட்டார். இவங்களுக்கு வருத்தமாக போயிடுச்சு. நம்ம இவ்வளோ கேட்குறோம், பதில் சொல்லவே இல்லையே. நான் இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்துகிறேன். நாம் எவ்வளவு மென்மையானவங்க தெரியுங்களா? ஒரு சின்ன அவமதிப்பை நம்மளால் தாங்க முடியாதுங்க. இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு யோசிங்களேன். இங்கே எவ்வளோ பேருக்கு வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு எனக்கு தெரியாது. நீங்கள் யோசிக்கிறீங்க, முதல்ல உனக்கு உண்டா? உண்டு. அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, வாக்கிங் போயே இதான் நிலைமையா? அதான் உண்மை. இந்த 2 மாதமாக போக முடியலையே ஒழிய, இல்லாட்டி போவேன் சார். வாக்கிங் போகும்போது நீங்கள் பார்க்கில் நடந்து போகும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு மூஞ்சியை பார்க்குறீங்க. முதல் நாள் விஷ் பண்ண மாட்டீங்க, அவரும் உங்களை விஷ் பண்ண மாட்டார். ஆனால் 2 பேரும் அப்படி பார்த்து கிராஸ் பண்ணிவிடுவோம். ஒரு வாரம் டெய்லி இப்படி சுற்றி வரும்போது பார்க்குறோன்னு வச்சுங்க, அவர் நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பார், நாமளும் ஒரு சிரிப்போம். ஒரு 2 வாரம் போகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நாமளும் உடனே குட் மார்னிங் அப்படிம்போம். இன்னும் ஒரு 2 மாதம் ஆகுது, குட் மார்னிங் அப்படிம்பார், நம்மளை பார்த்த உடனே பழகிட்டோம். இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன். 2 மாதம் உங்களை பார்த்து குட் மார்னிங் சொன்ன ஆள் ஏதோ ஒரு நாள் நீங்கள் நடந்து போகும்போது குட் மார்னிங் சொல்லாமல் போயிட்டாரு. நாம் அன்றைக்கி சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். என்ன ஆச்சுந்தால் ஏன் குட் மார்னிங் சொல்லலை? நம்மளை பார்க்கலையா? இல்லை பார்த்தும் வேணும்னே குட் மார்னிங் சொல்லலையா? இவனுக்கு நம்மளை பற்றி யாராவது ஏதாவது போட்டு கொடுத்துருப்பானோ? அதை விட முக்கியம், இவ்வளவு நாளாக யாருக்கும் தெரியாமல் நாம் மறைச்சி வச்சுருந்த அந்த விஷயம் இவன் காது வரைக்கும் வந்துருச்சோ, இல்லாத வேதனைப்படுவோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், குட் மார்னிங்னா என்ன? இது பாருங்கள், என் கை இங்கே இருக்கா, இதை இங்கே லிஃப்ட் பண்ணினா குட் மார்னிங்கா? இது எவ்வளோ டிகிரி? 30 டிகிரிஸ் இருக்குமா? நான் இங்கே வச்சுருக்கிறேன், அதுலேருந்து இப்படி தூக்குறேன்னு வச்சுங்க, இது குட் மார்னிங் 30 டிகிரிஸ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நம்ம மரியாதை அடுத்தவன் கையில் 30 டிகிரிஸ் தூக்குறதுலையா இருக்குது? நம்ம மரியாதை நம்ம கையில் தான் இருக்கே ஒழிய அவன் கையிலையா இருக்குது? அதையே நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கலையோங்கிற கவலை இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஆபத்தான கவலை. நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன்,
நானாக இருக்கிறது தான் எனக்கு முக்கியமே ஒழிய எவன் மதித்தா எனக்கு என்ன, எவன் மதிக்கலைன்னா எனக்கு என்ன, இப்படி வாழ்ந்தாதான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். அவன் என்ன மதிக்கலையே, இவன் என்ன மதிக்கலையே, அவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன கொண்டாடலையே, இவன் என்ன புரிஞ்சுக்கலையே. அம்மா சில சமயத்தில் பெண்கள் சொல்லுவாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்கலை. இவங்க பெரிய சைவ சித்தாந்த பாடத்திட்டம், இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு நோட்ஸ் போட்டு கையில் கொடுப்பாங்கல்ல, என்னை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னா நீங்கள் என்ன தொல்காப்பிய சூத்திரமா புரிஞ்சுக்கிறதுக்கு? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யாருமே யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது, யாருமே யாரையுமே புரிஞ்சிக்க முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஓடி போச்சு. நான் வள்ளலா கஞ்சனான்னு என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கும் தெரியாது. ஏன் எப்போ அள்ளி விடுவேன்னு தெரியாது, எப்போ ஏன் இதை செலவு பண்ணேன்னு நான் கேட்பேன்னு தெரியாது. இது ஏன் செலவு பண்ணேன் அப்படிம்பேன். சில சமயம் 5000 10,000 கணக்கு கூட குறையும், விடு அப்படிம்பேன். சில சமயம் 50 ரூபா கணக்கில் குறையும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, கணக்கு எழுதி வச்சியா, அதை கவனிச்சியா, இப்படி இல்லாமல் என் பணத்தை முழுக்க ஒழிச்சுடலான்னு நினைக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5 ரூபாய் பெருசாக எடுத்துக்கிட்டோம், அன்னைக்கு என்னமோ நம்ம மூடு 5000 ரூபாய் பெருசாகவே எடுத்துக்கல. எதுக்கு சொல்ல வரேன், எல்லா நாளும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லா நேரத்துலையும் ஒரு மனுஷன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். நான் இதுக்கு காரணம் சொல்லட்டுமா? சைக்காலஜியில் நீங்கள் ஒரு மனிதனே அல்ல, உங்கள் டிஎன்ஏல உங்கள் தாத்தா இருக்கிறார், தாத்தாக்கு தாத்தா இருக்கிறார், அம்மா வழி தாத்தா இருக்கிறார், அப்பா வழி தாத்தா இருக்கிறார், அம்மா வழி பாட்டி, அப்பா வழி பாட்டி. உண்மையாக சொல்கிறதா இருந்தால் லட்சக்கணக்கான பேர் சேர்ந்த கூட்டணி தான் நம்ம. அப்போ நம்ம எப்படி சார் ஒரே மாதிரி இருக்க முடியும்? திடீர்னு தாத்தாக்கு தாத்தா வெளியில் வருவார், திடீர்னு அப்பாவுக்கு அப்பா வெளியில் வருவார், திடீர்னு தாத்தாவுக்கு தாத்தா கொலை பண்ணலாமான்ற அளவுக்கு கோபத்தில் போய் நிற்பார். இதெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டிஎன்ஏக்குள்ளே எல்லாம் ப்ரோக்ராம் ஆகி உள்ளே உட்காந்துருக்கு. பரம்பரை ஜீன், அந்த ஜீனில் ஏறி உட்காந்து உள்ளே வருது, மாற்ற முடியுமா? எதுக்கு சொல்ல வரேன், ஒரு மனுஷன் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன், எங்கள் முல்லா கதையிலேருந்து ஜீன் வரைக்கும் வந்துட்டேன். நல்ல வேளை எனக்கு முல்லா கதைன்னு ஞாபகம் வந்ததால் நீங்கள் தப்பிச்சிங்க. ஏன் ஒரு வேளை எனக்கு இது ஞாபகம் வரலன்னா வர்ற வரைக்கும் வேறு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேனே ஒழிய நான் இது வர்ற வரைக்கும் நான் விட்டுருக்க மாட்டேன். நல்ல வேளை இப்போ முல்லா எனக்கு நினைவுக்கு வந்துட்டார். முல்லா கழுதையில் வேகமாக போனார். ஏன் வேகமாக போனேன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டார். கடைக்காரங்களுக்கெல்லாம் கோபம். மறுநாள் கழுதையை விட்டுட்டு முல்லா நடந்து வரார். இந்த கடைக்காரங்கள்லாம் கேட்டாங்க, உனக்கு என்ன அவ்வளோ திமிரு, நாங்கள் நேற்றுக்கு அவ்வளோ பேர் பதறி போய் கேட்குறோம், என்ன வேகமாக போறியே, எங்கே போகிறேன்னு பதறி போய் கேட்குறோம், ஒரு வார்த்தை பதில் சொல்ல முடியலையா, உனக்கு என்ன வாயில் கொழுக்கட்டியாக வச்சுருக்க, அப்படி பேசாமல் போகிற அப்படின்னு. அப்போ முல்லா திருப்பி கேட்டார், யார் வேகமாக போனா, யார் வேகமாக போனா? நீ தான், யோசிச்சு சொல்லுங்க, யார் வேகமாக போனா? கழுத. அதை ஒரு பையிலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதை கேட்க வேண்டியது தானே, ஏன் வேகமாக போனால் அதை போய் கேட்க வேண்டியது தானே. அதை ஒரு பையிலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன கேட்குறீங்க? நான் சும்மா அது மேலே உட்காந்துருந்தேன் ஒழிய நான் எங்கே வேகமாக போனேன், அதானே வேகமாக போச்சு. கேட்கணும்னா நீங்கள் அதை தானே கேட்கணும். நீ கழுது மேலே உட்காந்துருந்தா அது வேகமாக போனால் ஏன் போகுதுன்னு உனக்கு தெரியாதா? முல்லா சொன்னார், என் கழுதையை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் நான் சொன்னது அது கேட்டதே இல்லை. அடுத்த வார்த்தை தான் டாப்பு, கேட்கல, அதனால தான் அது கழுது. அது கழுது, அது கேட்காது, எப்படி கேட்கும்? அதனால தான் அது கழுது. நான் சொன்னது அது கேட்டதே இல்லை. நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன, அது வேகமாக போனால் வேலையை வேகமாக முடிச்சுக்குவேன், அது மெதுவாக போனால் வேலையை மெதுவாக முடிச்சுக்குவேன். நான் கிழக்க போன்னு சொன்னால் அது தெற்க போவோம், தெற்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். தெற்க போ அப்படின்னா அது வடக்க போவோம், வடக்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுடுவேன். கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை. நாமளும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நிறைய கழுதைங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத தவிர இந்த வாழ்க்கையில் வேறு வழியே கிடையாது. என்ன, இந்த கழுதைங்க கொஞ்சம் மனுஷ வடிவத்தில் இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இதை தவிர வேறு வழியே கிடையாது. எல்லாத்த விட சார் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு முக்கியம் சார். நம்ம பீஸ் ஆஃப் மைண்டு முக்கியம். ஓயாமல் எல்லாத்தையும் நான் சரி பண்ணுறேன், ரெக்டிஃபை பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன், எல்லாத்தையும் சீர்திருத்தம் பண்ணுறேன்னு போய் நம்ம பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்க அப்படித்தான் இருப்பாங்க. இன்னும் பிளைனாக சொல்லட்டுமா, அவரவர் கர்மாவை அனுபவிப்பதற்கு அவரவர்கள் வருகிறார்கள். இந்த கர்மாவை மாற்றி அமைப்பதற்கு நாம் யார்?
நம்ம என்ன ரோல் ப்ளே பண்ண முடியும்? அவங்க கர்மா அனுபவிக்க அவங்க வர்றாங்க, அவங்க விருப்பப்படி தான் வாழ்வாங்க, அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. நம்ம எல்லாரோடையும் முட்டி மோதி எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும்னா ரைட் ரைட் நம்மளோட வந்திருக்கிறாங்க. இப்போ பஸ்ஸில் எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன ஒரு திருத்த முடியுமா? ரயிலில் என் பக்கத்தில் ஒருத்தர் வராரு, நான் என்ன கோச்சிக்க முடியுமா? விட்டுற வேண்டியது தான். அதே மாதிரி வாழ்க்கையில், வாழ்க்கை பயணத்தில் இவங்க கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க இயல்புப்படி அவங்கவுங்க இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நம்மால் நடத்த முடியும். பிஸ்னஸும் அப்படி தான், குடும்பமும் அப்படி தான். வருகிற நபர்களை கொஞ்சம் முன்னப்பின தான் இருப்பாங்க, ரைட் ஓகே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்படி ஏற்றுக்கொள்கிறதுக்கு பழகணும். இப்போ நம்ம இன்னொரு ஸ்டெப்பு கொஞ்சம் நம்ம போகலாம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணணும்? நிஜமாவே நம்மளோட அலைவரிசையில் யார் ஒத்து வருவாங்களோ அவங்க நட்பை தேடி பெறணும். இப்போ இந்த கிளப்பே எதுக்கு சார் வைக்கிறோம்? இந்த கிளப் எதுக்கு வைக்கிறோம்? ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒத்த அலைவரிசையில் மகிழ்ச்சியாக பேசி சிரித்து போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தானே வைக்கிறோம். நீங்கள் சொர்க்கம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, இது சமஸ்கிருத சொல். நரகம் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, அது தமிழ் சொல் இல்லை, அதுவும் வடமொழி சொல். இதுக்கு சான்ஸ்கிரிட்டில் ரூட்டு வேறு. ஆனால் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவர் அழகாக சொர்க்கத்துக்கு ஒரு டெஃபரேஷன் சொன்னார். சொர்க்கம்னு சொன்னாடா அது மேலே ஏதோ மாட மாளிகை கூட கோபுரம், அதில் 4 பேர் ரம்ப மேனக திலோத்தம ஊர்வசியெல்லாம் 24 hours டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா, கொஞ்சம் புகையாக விடுவான் அப்படிலாம் இல்லைடா. சொர்க்கம்னா என்ன தெரியுமா? என்ன? சவர்க்கம். சவர்க்கம் என்ன? நம்மோடு ஒத்த அலைவரிசையில் உள்ளவர்கள் மத்தியில் இருப்பது தான் உண்மையிலேயே சொர்க்கம். நம்மளோட ஒரே மாதிரியான அலைவரிசையில் இருக்காங்க பாருங்க, அவங்களோட உட்காந்துருக்கோம் பாருங்க, ஒரு 15 நிமிஷம், ஒரு 1 மணி நேரம், அதான் சொர்க்கம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. இப்போ இங்கே சொர்க்கத்தில் இருக்கிறீங்க. ஒரு காமன் ஒரு அலைன்மெண்ட் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, திஸ் இஸ் கால்டு சொர்க்கம். இதில் ஒன்றும் பெரிய உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மோதல் கிடையாது, கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்குறோம். திஸ் இஸ் கால்டு சவர்க்கம். ஒரே மாதிரியான கருத்துடையது. எனக்கு இது கூட பெருசில்லை சார். நரகத்துக்கு அவர் எனக்கு விளக்கம் சொன்னார். சார் ரகம்னா என்ன சார்? இந்த அரிசி என்ன ரகம், இந்த நெல் என்ன ரகம் கேட்பானா? அவர் சொன்னார் ந ரகம். சான்ஸ்கிரிட்டில் நான்னு சொன்னால் இல்லை. எவையெல்லாம் ஒத்த ரகத்தில் இல்லையோ அது நரகம்னர். அதான் நம்மளோட ஒத்து போகாத அந்த மனோநிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உட்கார வேண்டியிருந்தா தட் இஸ் கால்டு நரகம் அப்படின்னார். இப்போ நம்ம கர்நாடக சங்கீதம் பிடிக்கும், நேராக போய் கர்நாடக சங்கீத சபையில் உட்காந்துருக்கோம், அங்கே இங்கே எல்லாம் 4 பேர் வந்து உட்காடுறாங்க, சேர்ந்து ரசிக்கிறோம், சொர்க்கம். நமக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை, அவன் ஏதோ சம்மந்தமில்லாத விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம அங்கே போய் மாட்டிக்கிறோம், நரகம். அப்போ சொர்க்கமும் நரகமும் நாம் கிரியேட் பண்ணிக்கிறதுன்றார். இது ரொம்ப அருமையான விஷயம். நம்ம போய் சேர்ற இடம் இல்லை, நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது சொர்க்கம், நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது நரகம் அப்படின்னு. நான் திருவாசகம் பேசுவேன், என் திருவாசக பேச்சு எங்கேயாவது யூடியூப்பில் இருந்தால் போட்டு பாருங்க. அதில் ஒரு பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா சமய இலக்கியங்களிலும் அடியாரோடு இருக்கணும், அடியார்களோடு இருக்கணும், அடியார்கள் நடுவிருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு பாடுவார் மாணிக்க வாசகர். ஏன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன், கொஞ்சம் கற்பனையாக நீங்களும் அதை அனுபவிக்கலாம். திருச்செந்தூரில் கந்த சஷ்டியும் போது 6 நாள் நான் பேசுவேன். இப்போ இல்லை, 30 வருஷமாக பேசுகிறேன். திருச்செந்தூரில் 6 நாள் கந்த சஷ்டிக்கு என் பேச்சு உண்டு. இப்போ நான் வசதியாக போகிறேன், தூத்துக்குடிக்கு ஃப்ளைட்டில் போய் ஒரு கார் வந்து என்னை திருச்செந்தூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளனுக்கு காரே அனுப்ப மாட்டாங்க, பிளேனெல்லாம் பார்க்கவே விட மாட்டாங்க, பிளேன்லாம் பேச்சாளனுக்கு ஏறவே கூடாது, அப்படி தான் பேச்சாளனை வச்சுருந்தாங்க. என் தலையெழுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ்னு ஒரு ரயிலில் பிடிச்சி திருநெல்வேலிக்கு போய் இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் திருச்செந்தூருக்கு போகணும். நான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போனால் திருச்செந்தூர் பஸ்ஸெல்லாம் கூட்டமாக இருக்குது. கூட்டம்னா கூட்டம், தாங்க முடியாத கூட்டம், ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது. எப்படி கூட்டம்ன்றீங்க? அப்பா அந்த பஸ்ஸில் சார் ஜன்னல் வழியாக சில பேர் உள்ளே போகிறான் சார், ஜன்னல். இன்னும் சில பேர் கரெக்டாக ஜன்னல் அளவுக்கு புள்ள பெற்றிருக்கான் சார், கரெக்டாக அது உள்ளே போய் அதை விட டியூட்டி
அந்த 3 சீட்டை பிடிச்சிக்கிற நீளத்தில் படுத்துக்குது சார். கரெக்டாக போய் அது அகலமும் நீளமும் பஸ்ஸுக்காகவே படுத்துருக்கான் சார். அந்த ஜன்னல் வழியாக போய் 3 சீட்டை பிடிச்சி படுத்துக்கு. நான் தனியாக போய் நிற்கிறேன். நான் ஜன்னலில் போகிற வயசும் இல்லை, சைஸும் இல்லை. ஒருத்தர் என்ன பண்ணா, கர்ச்சீஃப் எடுத்து அப்படி உள்ளே போட்டான். அதாவது அது என்ன சட்டமோ எனக்கு தெரியல. கர்ச்சீஃப் போயிட்டா அவன் போயிட்ட மாதிரியான். கர்ச்சீஃபை போட்டான். அந்தாண்ட ஒருத்தர் வந்து கர்ச்சீஃபை தூக்கி போட்டு உட்காந்துட்டான். இவன் கத்துறான், ஏய் கர்ச்சீஃப் இங்கே போட்டேனடா, அப்புறம் எப்படா நீங்கள் உட்கார்ற அப்படின்னு. அவன் சொன்னான், நான் பொட்டியை திறந்து வேஷ்டியவே பஸ்ஸு மேலே போட்டிருக்கேன் தெரியுமா உனக்கு, அப்போ இந்த பஸ்ஸே என்னது அப்படின்னா. நம்ம இனிமேல் நம்ம என்ன பேசுறது, எப்படிடா போகிறது அப்படின்னு. ஆனால் சார், ரொம்ப கூட்டமான பஸ்ஸில் எப்படி இடம் பிடிக்கணுங்கிறத இப்போ நான் ரீசெண்டாக கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ பஸ்ஸில் போகிறதே இல்லை. யாராவது பஸ்ஸில் போகிறவங்கிறது தான் அவங்களுக்கு பயன்படுறதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்பட வேணாம். கர்ச்சீஃப் போடாதீங்க, துண்டு போடாதீங்க. சில பொம்பளைங்க சௌரியை கைட்டு போடுவாங்க. அது கொண்ட ஊசியோடு போட்டால் ஒரு பையன் உட்கார மாட்டான் அப்படி. ஆனால் அதோட சில பேர் உட்காந்து அமங்கலம் பண்ணியிருக்கான். நான் இப்போ ஒரு டெக்னிக் சொல்கிறேன், அதான் பெஸ்ட்டு டெக்னிக். நீங்கள் பஸ்ஸில் இடம் பிடிக்கணும்னா 4 பச்சை மிளகாயை எடுத்துங்க, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துங்க, எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயையும் கோத்துட்டு ஜன்னல் வழியாக போடுங்க. அந்த சீட்டில் எவனாவது உக்காந்தான்னா நான் பேசுகிறத நிறுத்தி விடுறேன். ஒன்றும் வேணாம். 4 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கோத்து கட்டி ஜன்னல் வழியாக போட்டு நின்று நிதானமாக நீங்கள் போய் அந்த பஸ்ஸில் உட்காரலாம். ஒன்றும் அந்த சீட்டு பக்கமே போக மாட்டேன். சரி விடுவோம், நம்ம விஷயத்துக்கு வருவோம். திருச்செந்தூர் நான் போனோம். நான் என்ன நினச்சேன், முன்னாடி போய் அந்த இறக்கி விடுற இடத்துல ஏறிக்கலாம்னு போனால் என்ன மாதிரி அறிவாளி 200 பேர் நிற்கிறாங்க. நான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறேன். அந்த நேரத்தில் சார் ஒரு 85 வயசு 87 வயசு இருக்கும் 2 பெரியவங்க என்னை கேட்குறாங்க, தம்பி இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸா அப்படின்னு. ஐயா இது திருச்செந்தூர் போகிற பஸ்ஸு தான், உங்களால் இதில் ஏற முடியாதியா, நானே படாத பாடு படுறேன், இதில் ஏற முடியாதியா, நீங்கள் மிஞ்சி இதில் ஏறினீங்கன்னா திருச்செந்தூர் போக மாட்டீங்க, முருகன்கிட்டயே போயிடுவீங்க, சொன்னால் கேளுங்க. அதெல்லாம் உன்னை கேட்டமா, இது திருச்செந்தூர் பஸ்ஸா இல்லையா அதை சொல்லு. ஆமாம் ஐயா. நான் அப்படி இப்படி ஓடிட்டு கடைசியாக வெளியில் வந்தேன். ஒரு டாக்ஸியை பிடிச்சி, ஏன்னா எனக்கு காலையில் பேச்சு, குளிச்சுட்டு நான் நேராக மேடைக்கு போயாகும். டாக்ஸியை பிடிச்சி திருச்செந்தூருக்கு வந்து குளிச்சுட்டு மேடையில் போய் உக்காந்தா எனக்கு முன் வரிசையில் 85 87 அவங்க 2 பேரும் என்னை பார்த்து ஹாய், அவங்க என்னை ஏற்கனவே பார்த்துட்டாங்களாம், ஹாய் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், முதல்ல அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தேன். ஏன்னா நான் என்ன கணக்கு பண்ணேன், அவங்க போய் சேர்ந்து இங்கே ஆவியாக வந்துட்டாங்களான்னு, அவங்களுக்கு கால் இருக்கான்னு பார்த்தா இருக்குது. கடைசியாக நான் பேசி இறங்கின உடனே அந்த 2 பேரையும் பார்த்து கேட்டேன், ஐயா நான் ஒரு டாக்ஸியில் வந்தேன், உங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், புத்தி கட்டு போச்சு, உங்களை தேடனேன், என்னமோ ஒன்று முடியல, அவசரத்தில் ஓடியாந்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் டாக்ஸியில் வந்தீங்களான்னு. இல்லையே, அதே பஸ்ஸில் தான் வந்து. எப்படியோ ஏறினீங்க, கூட்டமாக இருந்தது. அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நாங்கள் எங்கே ஏறணும், ஏறுறவனுக்கு இறந்தெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோமா, அவனே ஏற்றிட்டான். இறங்குறவனுக்கு இடஞ்செல்லாம் இருந்தோமா, அவனே இங்கே இறங்கிட்டான். நாங்கள் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, திருச்செந்தூர் வந்துட்டோன்னார். எனக்கு அப்போ தான் சார் திருவாசகம் புரிஞ்சுது. என்ன, நமக்கு தகுதி இல்லாவிட்டாலும் சிவலோகம் போக வேண்டும் என்றால் தகுதி உள்ளவர்களுக்கு மத்தியில் இருந்தால் அவர்கள் அவசரத்திற்கு நம்மையும் மோட்சத்துக்கு இட்டு போவார். அதனால தான் ரிலிஜனில் சத் சங்கம் சத் சங்கம் சத் சங்கம் அப்படின்னா, சத் சங்கம் சமய உலகத்தில் என்ன செய்யுமோ அதை இச்சங்கம் சமூகத்தில் உங்களுக்கு செய்யும். சத் சங்கம் ரிலிஜனில் என்ன செய்யும், மோட்சத்தை கூட்டு போகும். இந்த சங்கம் இச்சங்கம் இந்த சமூகத்தில் உங்களை சௌக்கியமாக வாழ வைக்கும். ஒரு நட்பு, ஒரு அன்பு, ஒரு உறவு அதை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கு சந்தோஷமானவர்களோடு இருக்கணும். சார் ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, ஜலதோஷம் மட்டும் தொற்று நோய் அல்ல, சந்தோஷமும் தொற்று நோய் தான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க, பிரதர் வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு இப்படிம்பாங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். சில பேர் அழுது வடிஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பா. கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது கூட சார் சில பேர் முகத்தை வச்சுருப்பேன். இந்த பரிமாறுறவரை பார்த்து சொல்லுவான், அந்த பாயாசத்தை போட்டு தொலை,
என்ன தொலைக்கிறது பாயாசத்தை போட்டு தொலை. ஏன் நான் மனுஷனா தெரியலையா உனக்கு? போ போ அந்தாண்ட அந்தாண்ட. எப்போவுமே ஹீல் பி அன்ஹாப்பி. தப்பு. நான் சொல்ல போகிறது இப்போ பெரிய சைக்காலஜி. சில பேர் என்ன சொல்கிறாங்க, மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். தப்பு. நான் நினைப்பது போல் என் வாழ்க்கை அமைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன். தப்பு. எது நடந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். இதுதான் சரியான வாழ்க்கை. என்ன வேணா நடக்கட்டும், நான் மகிழ்ச்சியாக தான் இருப்பேன். இட் இஸ் மை சாய்ஸ். ஐ சூஸ் டு லிவ். எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது என்பதை ஐ சூஸ், நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறேன். அப்போ யார் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ கஷ்டத்துலையும் சந்தோஷமாக இருக்கிறத நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னா அசைக்க முடியுமா? அப்போது அந்த மகிழ்ச்சியோடு வாழுதல் தான், ஆனந்த நிலையில் இருக்கிறது தான் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நாம் பிஸ்னஸில் ஏற்ற இறக்கம் வரும் சார். நம்ம வீட்டில் நினச்சதை விட லாஸ் கூட வந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கமர்ஷியல் டேக்ஸில் ஒரு கசக்கியிருப்பான், இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஐடி ப்ராப்ளம் ஆகிருக்கும், இல்லை நம்ம விற்ற இடத்துலேருந்து ஒரு நோட்டீஸ் விட்ருப்போம், ஒரு நோட்டீஸு, ஏதோ ஒன்று நடக்கும். இதெல்லாம் சகஜம் பிஸ்னஸில். எது நடந்தாலும் இதுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். என்ன, அது தனி, இது தனி. நம்ம அந்த சோகத்தை இங்கே கொண்டாந்து ஏற்றக்கூடாது. நானே இங்கே கவலையில் இருக்கிறேன்னா இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. உன் கவலையை கடையோட விடு, உன் கடையை கம்பெனியோட விடு, உன் கவலையை ஆஃபீஸோட விடு. வீட்டுக்கு வந்தால் நீ சரியான குடும்ப உறுப்பினராக இருக்கணுமே ஒழிய அங்கே இருக்கிற கவலையை இங்கே தூக்கிட்டு வரக்கூடாது. இதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? கம்பார்ட்மெண்டலைசேஷன் பேர். பிரிச்சுடணும். கம்பார்ட்மெண்டலைசேஷன். துக்கம்னா அது தனி, பிரச்சனைனா அது தனி, இந்த மகிழ்ச்சி குடும்பம்னா அது தனி. இதை அதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, அதை இதில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கடைக்கு போயிட்டோமா வீட்டை பற்றி அனாவசியமாக கவலைப்படக்கூடாது. பிஸ்னஸ் தான் நமக்கு முக்கியம். அப்போ வீட்டில் என்ன நடக்குது, என்ன போச்சு, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இங்கே தான் இருக்கிறோம், மைண்ட் அங்கேயே இருக்கணும். நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. இதான் என் வார்த்தை. நீ எங்கு இருக்கிறாயோ அங்கு பூரணமாக இரு. 10% இருந்தோன்னு வச்சுங்க, 99% வேதனையாக கிடையாது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் என் பேச்சை ரசிக்க முடியும். ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த நிகழ்காலத்தில் உங்கள் மைண்ட் இருந்தால் தான் என் பேச்சை என்ஜாய் பண்ண முடியும். டக்கு நீங்கள் எதிர்காலத்துக்கு போயிட்டீங்கன்னா இவர் எப்போ முடிக்கிறது, மற்ற ப்ரோக்ராம்லாம் எப்போ நடக்கிறது, அப்புறம் நம்ம எப்போ சாப்பிட்டு எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னா நான் என்ன பேசியும் பிரயோஜனம் இல்லை. வேஸ்ட்டு. ஏன்னா உங்கள் மைண்டு எதிர்காலத்துக்கு போயிடுச்சு. நீங்கள் எதிர்காலத்துக்கு போனதுக்கப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசினா அது எனக்கு போதாத காலம்னு அர்த்தம். நீங்கள் எதிர்காலத்துக்கு போனதுக்கப்புறம் நான் நிகழ்காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தால் எனக்கு அது போதாத காலம்னு அர்த்தம். மைண்டு நிகழ்காலத்தில் இருந்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். அது எதிர்காலத்துக்கு போயிட்டா ஒரு காலத்தில் சார் மெட்ராஸில் கடும் சம்மர், தண்ணி கிடையாது. நாங்கள் குற்றாலத்தில் போய் குளிக்கலாம் அப்படின்னு ஒரு சுமோ வண்டி எடுத்துக்கிட்டோம். சும்மா கிடைச்ச சுபம். நாங்கள் 6 பேர் ஒன்றா புறப்பட்டு அழுத்தி தென்காசி போய் குற்றாலத்தில் குளிக்க போனோம். அப்போ அங்கே தண்ணி இருந்தது. போய் நல்ல ஜாமுன்னு நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம். எங்கள் கூட ஒரு புள்ளப்பூச்சியை கூட்டிகிட்டு போயிட்டோம். அவன் கேட்குறான், சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்கப்பா, இட்லி கடை சாத்திடுவான். லேட் ஆகிட்டா இட்லி கடை சாத்திடுவான், சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்கப்பா. என் கூட வந்த ஒருத்தன் கடுப்பாகி கேட்டான், ஏ மூதேவி, நீ இட்லியே தின்னதில்லையா, ஏன் இப்படி பறக்கிற? அவன் திருப்பி கேட்டான், ஏ மூதேவி, நீ குளிச்சதே இல்லையா, ஏன் இப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கிற? வா, முதல்ல இட்லி கடை சாத்திரத்துக்குள்ளே சாப்பிட போகிறார். எல்லாம் குளித்து தலைகளையே தோட்டி அவசரமாக போய் இட்லி கடையில் உட்காந்த சார். இட்லி வச்சா திருநெல்வேலி இட்லி, மிளகா பொடி, நல்லெண்ணெய். அந்த இட்லியில் ஆவி பத்மா சுப்பிரமணியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளியே வருது. அதை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது. இவன் சொல்கிறான், சீக்கிரமாக இட்லியை சாப்பிடுங்கப்பா. அந்த பால் கடை சாத்திவிட்டான்னா பால் கிடைக்காது. அதாவது அவன் சாத்த போகிற கடையாகவே சொல்கிறானே ஒழிய அவன் திறக்க போகிற, அவனுக்கு பேரே சாத்தப்பன்னு நாங்கள் வச்சுட்டோம். அந்த பேர் யாராவது வந்திருந்தா மன்னிச்சுங்க. எதுக்கு சொல்கிறேன், இதை சாத்திடுவான் அதை சாத்திடுவான். பால் கடைக்கு போகிறோம் சார், பாலை அப்படி குடிக்க விடாமல் சீக்கிரமாக பாலை குடிங்கப்பா, லாட்ஜ் சாத்துனா திறக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னு கவனிச்சிங்களா? தப்பு.
he always lives in the future. வாட் நெக்ஸ்ட்ங்கிற கொஸ்டின் இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும். ஆனால் அந்த கொஸ்டினை நீங்கள் எண்ட் பண்ணால் தான் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் எப்போவுமே வாட் நெக்ஸ்ட்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் ப்ரெசண்ட்டை எப்போ என்ஜாய் பண்ணுவீங்க? இப்போ குளிக்க போன உடனே சாப்பிட போன உடனே லாட்ஜுக்கு போன உடனே தூங்க போன உடனே மெட்ராஸ் போனோம். நீ என்ன என்ஜாய் பண்ண? ஒன்றுமே என்ஜாய் பண்ணல. இது ரொம்ப முக்கியம். ப்ரெசண்ட்டில் வந்து மைண்டை வைக்கணும். எப்போவுமே எதிர்காலத்திலே வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு காரியம் செய்ய முடியாது. இன்னும் சில பேர் இருக்கிறான், இறந்த காலத்திலே மைண்டை வச்சுருப்பான். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படிம்பான். அடப்பா. இன்னொன்று சொல்லிட்டுவேன், ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 82 வயசு ஒரு பெரியவர் பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. அவர் சொல்கிறாரு, நாடே கெட்டு போச்சு சார், காலம் கெட்டு போச்சு சார். கெடுத்ததில் பாதி இவர் வேலை. நாடே கெட்டு போச்சு சார் அப்படின்னா என்ன கெட்டு போச்சுன்னு? பவுன் 25,000 ரூபாய் விற்கிது பவுன். என்ன நாடு இது? எங்கள் காலத்தில் பவுன் என்ன விலை தெரியுங்களா? 10 ரூபா. 10 ரூபா பவுன். என்ன 25,000 ரூபாய்? இந்த நாடு உருப்படுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்ல. எப்போன்னு கேட்டேன். இன் 1935 வேறு ஆரம்பிக்கிறார். நான் பயந்துட்டேன். 45, 55, 65, 75, 2005 இவர் எப்போ என்கிட்ட பேசி முடிக்கிறது எல்லா விஷயத்தையும். நல்ல நேரம் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் 84 வயசு, அவர் அங்கேருந்து வந்து சொன்னார், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறான் எங்காள்? நீங்களே கேட்டு என்னடா சொல்கிற அப்படின்றார். நம்ம காலத்தில் 35 பவுன் 10 ரூபா விற்றது ஞாபகம் இருக்கா? ஆமாம். இப்போ 25,000 ரூபா விற்கிதே, நியாயமா? அவர் பெரியவர் கேட்டார், நீ ஏன்டா அதை பற்றி கவலைப்படுற? 10 ரூபா விற்றப்பவும் நீ ஒரு பவுன் வாங்கலை, 25,000 ரூபா விற்றப்பும் ஒரு பவுன் வாங்கலை. வாங்காதவனுக்கு என்ன விலை விற்றா என்னடா? சும்மா இல்லாமல் அந்த காலத்தில் நீ என்ன வாங்கினியா? நீ அப்போ தான் 10 ரூபா விற்றுது, ஏன்னா ஒரு 10,000 பவுன் வாங்கி போட்டியா நீ? அப்போவும் வெறுங்கையால் முழம் போட்டேன், இப்போவும் வெறுங்கையால் முழம் போட்டேன். இப்போ என்ன பெரிய பேச்சு வேண்டியிருக்கு சார்? ஒரு உண்மை இருக்கு. பவுன் 10 ரூபா விற்றுது, 10 பவுன் வாங்கிறதுக்கு சொசைட்டியில் சக்தி இல்லை. பவுன் 25,000 ரூபா விற்கிது, 100 பவுன் வாங்கி போட்டுக்கிற சக்தி சொசைட்டியில் இருக்க. 100 பவுன் கழுத்தில் போட்டு கல்யாணத்தில் போய் நிற்கிறானே. இப்போ சொசைட்டி நல்லா தானே இருக்கு. என்ன கெட்டு போச்சு? ப்ரொப்போர்ஷனேட்டாக விலை கூடி இருக்கலாம், ஆனால் 100 பவுன் போடுற கெப்பாசிட்டி இருக்குது சார். அப்போ யோசிக்கணுமா இல்லையா? ஸோ இறந்த காலத்தையே நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நாடு நல்லா இருந்தது, எங்கள் காலத்தில் நல்லா இருந்தது. அப்போ உங்கள் காலத்தில் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தான் கெட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இறந்த காலத்தில் மைண்டை வைக்கக்கூடாது, எதிர்காலத்தில் மைண்டை வைக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் மைண்டை வச்சாதான் சந்தோஷமாக இருக்க முடியும், சௌக்கியமாக இருக்க முடியும். இப்போ நான் குடும்பத்துக்கு வேண்டிய பல செய்திகளை உங்களுக்கு நான் சொன்னேன். நம்ம பிஸ்னஸ் அல்லது ஆஃபீஸ் அல்லது கம்பெனி அப்படி வருகிற போது நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருந்தால் நம்ம ஆனந்தமாக இருக்க முடியும்? ஒன்று புரிஞ்சுக்கங்க, பணம் சம்பாதிக்கத்தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆனால் பணம் மட்டுமே வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. வாழ்க்கைக்கு பணம் மட்டுமே அர்த்தம் இல்லை. நான் யாருன்னு மனம் திறந்து சொல்ல முடியாது. எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் பிஸ்னஸில் இருக்கிறார். பெரிய பிஸ்னஸ் மேன் கோயம்புத்தூரில். ஐடி ரைடு வந்துருச்சு. பெரிய சிக்கல் அவங்க குடும்பத்துக்குள்ள. எல்லாரும் மனசு வேதனையாக இருந்தாங்க. பெரிய ஒரு அக்னி அவங்களுக்குள்ள. அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பிஸ்னஸை வளர்த்து மேலே கொண்டாந்தவர். அவர் அமைதியாக இருப்பார். தான் பசங்கள்லாம் முகம் வாடி இருக்கிறத பார்த்துட்டு கூப்பிட்டார், என்னடா ஏண்டா எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இவர் வேறு வழி இல்லாமல் சொன்னார், அப்பா ஐடி ரைடு வந்துருச்சு. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். அப்போ தான் நம்ம வளர்ந்துருக்குறோம்னு அர்த்தம். அது வந்து என்ன, நம்முடைய ஸ்டேட்டஸ் கூடி இருக்குதுன்னு அர்த்தம். அது வரலன்னா நம்ம சாதாரணமான ஆளுன்னு அர்த்தம். பரவாயில்லையே, ரைடு வர அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோமான்னார். அவருடைய ஆட்டிடியூட் பாருங்கள். அடுத்த வார்த்தை சொன்னார், சரி இப்போ அதில் என்ன இல்லை, அதில் சில மொத்தமாக எவ்வளோடா நமக்கு நஷ்டம், மொத்தமாக எவ்வளோ நமக்கு பிரச்சனை, இவர் கூட்டி கழித்து இத்தனை லட்சம் அப்படின்னு கணக்கு சொன்னார். சார் அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை அமர இலக்கியம். ஒன்று தெரிஞ்சுக்க, எதை நம்பருக்குள்ளே கொண்டு வர முடியுதோ அது லாஸே கிடையாது. ஒரு நம்பரில் கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, 8 லட்சம் 7 லட்சம் ஏதோ ஒரு நம்பருக்குள்ளே அடக்க முடிஞ்சாலே என்ன அர்த்தம், நம்பரில் கொண்டு வந்துட்டாலே மறுபடியும் அதை சம்பாரித்து அந்த நம்பரை ஃபில்லப் பண்ண முடியும். அத்தை செத்து போயிட்டா,
பெரியப்பா செத்து போயிட்டாருன்னா அது நம்பரில் வராதுடா, வீட்டில் மெம்பரில் லாஸ் ஏற்பட்டாதான் அது பாதிப்பே ஒழிய நம்பரில் லாஸ் ஏற்பட்டால் அது பாதிப்பே கிடையாதுன்னார். எவ்வளோ பெரிய வார்த்தை அது! இது ஒரு இழப்பே கிடையாதுடா, மறுபடியும் சம்பாரிச்சு போகிறோம். இது என்ன பெரிய விஷயம் இருக்கு? எதை நம்பருக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் லாஸே கிடையாதுடா. அவர் அப்படியே ஏஞ்சி உட்காந்தாரு. போதும் போதும், இந்த ஒரு வார்த்தை போதும், என் வாழ்க்கையே காப்பாற்றிருச்சுன்னு, போன வரைக்கும் போது போ அப்படின்னு மறுபடியும் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணால் சௌக்கியமாக மேலே வந்துட்டார். எதுக்கு சொல்ல வரேன் சார்? சில விதமான நஷ்டங்கள் கஷ்டங்கள் வந்தால் கூட வரும், அது என்ன வராமே இருக்கணும் எதிர்பார்க்க முடியுமா? வந்துட்டு போகுது. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுற அந்த 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 என்ன சொல்கிறது, மனோநிலை, ஆட்டிடியூட், அதை நாம் வைத்திருக்க வேண்டிய கடமையில் இருக்கணும். 2, நாம் மட்டும் இல்லை, நம்ம ஊழியர்களையும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நடத்தணும். நம்ம ஸ்டாஃபுங்கிறவங்க சம்பளம் வாங்கிட்டு போகிறவங்க மட்டும் இல்லை, நம்ம ஃபேமிலி. அந்த உணர்வை அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏற்படுத்தணும். நம்மளோட அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க சுய துக்கங்களை நாம் ஷேர் பண்ணிக்கணும். உன் பிள்ளை படித்தானா? என்ன படிக்க வச்ச? உன் பொண்ணு பெரிய விழானால என்ன நகை சேர்த்துருக்க? நீ என்ன பண்ணியிருக்க? நாம் அவர்களுக்காக கவலைப்பட ஆரம்பித்தா நமக்காக அவர்கள் கவலைப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிட்டே போகும். அடுத்தது, நிர்வாகம் பண்ணணும், ஆனால் 24 மணி நேரமும் அதே மூளையிலேயே போட்டுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அதை முடிக்கணும், இந்த வேலைக்கு வரணும். கோயம்புத்தூரில் தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூரில் கங்கா ஏஷியாவில் அருமையான ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்று கங்கா ஹாஸ்பிட்டல். அதில் 2 டாக்டர்ஸ், 2 பேருமே பிரதர்ஸ். அட்டே அப்போ அவங்கள மாதிரி அப்படி பார்க்க முடியாது. ராஜசேகர், ராஜசபாபதி. ராஜசேகர் தான் எனக்கு இந்த காலுக்கெல்லாம் கூட என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் ராஜசேகர். ராஜசபாபதி அவங்க அண்ணனா தம்பியான் தெரியல, அவங்க பிரதர் வச்சுங்களேன். ராஜசபாபதி அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா மைக்ரோ சர்ஜரியில் வல்லவர் அவர். இப்போது ஒரு கை தனியாக போச்சுன்னு வச்சுங்க, திரும்ப அந்த கையை கொண்டாந்து அதே மாதிரி அவர் பண்ணுவார், பொருத்திடுவார். அதுக்கு மைன்யூட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், மணிக்கணக்காக பண்ணணும். அப்படியே அந்த நரம்பு எடுத்து, அந்த தோலை எடுத்து, அந்த சதையை எடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக பொருத்தி, அது சாதாரணமான வேகமாக பண்ணக்கூடிய ஆப்ரேஷனே இல்லை. இந்த ப்ளம்பிங் வேலை பார்த்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய பொறுப்பெடுத்து பண்ணணும். 12 hours, 10 hours, 15 hours ஃபேஸெல்லாம் மாற்றுவார், எல்லாம் செய்வார். ஒரு ஆப்ரேஷன் 18 மணி நேரம் பண்ணார். 18 hours ஒரு ஆப்ரேஷன். 18 மணி நேரம் பண்ணபோது கூட இருந்த டாக்டர்ஸ்லாம் திணறிட்டாங்க. இவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 18 மணி நேரம் கழித்து வெளியே வந்தார். கூட இருந்த டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க, டாக்டர் உங்களுக்கு இருக்கிற ஸ்டாமினா எங்களுக்கு கிடையாது, 18 மணி நேரம் நின்று ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ ராஜசபாபதி சார் ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்று தெரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு ஸ்டாமினாவே வேண்டியதில்லை. ஆஸ் ஏ டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பிடிச்ச வேலை, அதை நான் செய்கிறேன், இதுக்கு எதுக்கு ஸ்டாமினா? எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியவே இல்லையே. ஸ்டாமினாவே வேண்டியதில்லை பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு. பிடிக்காத வேலையை செய்யும் போது தான் ஸ்டாமினாவே தேவைப்படும், தெரியுமா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். நான் இந்த 18 hours ஆப்ரேஷன் முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போய் வீட்டில் நிறுத்தின உடனே என் ஒய்ஃப் என்னை பார்த்து ஷாப்பிங் போகலாமா அப்படின்னு கேட்டால் போகலாம் அப்படின்னு சொன்னாதான் ஸ்டாமினா இருக்குன்னு அர்த்தம்னு. போகலாம் அப்படின்னு சொன்னாதான் ஸ்டாமினா. நானே 18 மணி நேரம் இந்த வேலையே வச்சுக்கூடாது, அது உண்மை வேலை, நீர் சம்பாதிக்கணும்னா அதை பண்ணணும், அதுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம குழந்தையோட கொஞ்சறது, பேரனோட கொஞ்சறது, பேத்தியை கையை பிடிச்சி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, நம்ம ஒய்ஃபோட சினிமா பார்க்குறது, இதெல்லாம் தொழிலோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல. அதுக்காக இதை நாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அழகு. இன்னும் பச்சையாக சொல்லட்டுமா, என்ன தொழிலே எதுக்கு? குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான் தொழிலே ஒழிய நம்ம தொழிலை வேறு எதுக்காக பண்ண போகிறோம் இந்த உலகத்தில்? ஸோ ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம குழந்தைங்களோட நம்ம நேரம் செலவு பண்ணலன்னா, நம்ம குழந்தைங்க இல்லை, பின்னால் நம்ம குழந்தைங்க இல்லை. அவங்க நம்மளுடைய அரவணைப்பு இல்லாமையே வளர்ந்துட்டா, நாம் இல்லாமையே வாழ பழகிட்டா, பிறகு கடைசி வரைக்கும் நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க, திருப்பி நம்மளை சேர்த்துக்கவே மாட்டாங்க. எப்படி சின்ன பிள்ளைங்க ஆட்டத்தில் ஒருத்தனை விட்டு வேணாண்டான்னு சொல்லுதோ, அது மாதிரி அதுங்க அப்பான்னு வந்தப்போ எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா, நாளைக்கு நம்மளை அப்பான்னு அதுங்க அன்பாக கூப்பிட்டு கிட்டக்க வரதில்லை. அவங்க வீட்டில் போய் நாமளே இருக்க முடியாது, ஒரு இடைவெளி வந்துடும்.
ஸோ எல்லாத்த விட ப்ரைம் என்னன்னா ஃபேமிலிக்கான அந்த நேரம், அந்த மரபு. நான் லேடிஸுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ணக்கூடிய பிரம்மாண்டமான சக்தி யாருக்கு இருக்குது தெரியுமா? மதர். ஒரு மதர் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாதரால் மோட்டிவேட் பண்ண முடியாது. தட் இஸ் யுவர் ரோல். நான் இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்கிறது உண்டு. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான். குதிரை வண்டியில் தான் அப்போல்லாம் போவாங்க, வசதியான வீட்டுக்காரங்க பிள்ளைங்க. இப்போல்லாம் ஆட்டோவில் போகிறாங்க, அப்போல்லாம் குதிரை வண்டியில் போவாங்க. அந்த பையன் அங்கே போய் ஸ்கூலுக்கு போன போது வாத்தியார் ஒரு கேள்வி கேட்டார், எதிர்காலத்தில் நீ என்னவா ஆக விரும்புகிற அப்படின்னு ஒரு கேள்வி. இவன் என்ன சொல்லிட்டான், குதிரை வண்டிக்காரனாக விரும்புகிறேன்ட்டான். வாத்தியார் உட்காரு, குதிரை வண்டிக்காரனாக ஒரு பெரிய லட்சியமா வாழ்க்கையில் உட்கார் அப்படின்ட்டு. இந்த புள்ள முகம் வாடி போச்சு. 5 மணிக்கு இவன் வீட்டுக்கு வர்றான் பாருங்க. அவன் பெத்த தாய் கேட்டா, உன் முகம் ஏன் வாடி இருக்கு? நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சிரிச்சுட்டு போனேன், உன் முகம் ஏன் இப்போ வாடி இருக்கு? நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன். டெய்லி குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போதும் திரும்பி வரும்போதும் முகத்தில் ஒரு கிராஃப் ஓடும். அந்த கிராஃபை எந்த அம்மாவால் படிக்க முடியுமோ அந்த அம்மா தான் சரியான அம்மா. அந்த முகத்தை டெய்லி வாசிக்கணும். இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குது, மகிழ்ச்சி, துக்கம், கவலை எல்லாத்தையும் வாசிக்கணும். இந்த அம்மா பெஸ்ட்டு மதர். கேட்டா, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? இவன் நடந்ததை சொன்னான். குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன்னு உடனே அந்த அம்மா திட்டலை. என்ன கேட்டா தெரியுமா, நீ ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு காரணம் சொல்ல. அவன் இப்படி யோசிச்சுட்டு சொன்னான், குதிரை வண்டிக்காரர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, நின்றுக்கிட்டு அழகாக ஓட்டுறாரு, அந்த சக்கரத்தில் குச்சியை கொடுத்தா கட 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 கடன்னு ஒரு சவுண்டு வருது, ஹா ஹா ஹாய் அப்படிங்கிறார் பார், எனக்கு அவர் தான் ஹீரோ, நான் அவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. அப்படியா? உள்ளே போனால் வீட்டில் இருக்கிற ஒரு கேலண்டர் படத்தை எடுத்துகிட்டு வந்தா அந்த படத்தை காமிச்சிட்டு சொன்னால், நீ குதிரை வண்டிக்காரனாகிறத பற்றி அம்மாவுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் இவனை மாதிரி நீ ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆவேன்னா அம்மா சந்தோஷப்படுவேன்னு அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணனுடைய படத்தை காமிச்சிட்டு, நீ இவனை மாதிரி ஒரு குதிரை வண்டிக்காரனானா அம்மா சந்தோஷப்படும். அந்த மகன் அதே மாதிரி அந்த கிருஷ்ணன் மாதிரியே தேரோட்டியா ஆனா. யாரு? சுவாமி விவேகானந்தர். அவருடைய வாழ்க்கை. அப்ப அந்த அம்மா எப்படி மோட்டிவேட் பண்ணா பாருங்க, நீ குதிரை வண்டிக்காரன் ஆகு, ஆனா கீதை சொன்ன கண்ணனை போல் நீ ஒரு குதிரை வண்டிக்காரனா ஆகு. இதான் சார் ஒரு மதருடைய வேலை. பிள்ளைங்க என்ன நினைக்குதோ அதே லைனில் போய் மோட்டிவேட் பண்ணி அவங்கள சேவ் பண்ணி மேலே கொண்டு வரக்கூடிய சக்தி ஒரு ஆணை விட அன்னைக்கு அதிகம் இருக்கிறது என்பதை நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். ஒருவேளை நம்ம பையன் சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தான் அப்படின்னா அதை கண்டுபிடிக்காத அப்பா அப்பாவே கிடையாது. முதல் நாள் கண்டுபிடிக்கணும். முதல் நாள் அவன் தம்மடிச்சுட்டு வந்த அன்னைக்கு கண்டுபிடிச்சாதான் நீ அப்பா. சுவரோடு தேய்ச்சிக்கிட்டு போவான், நம்ம கிட்டக்க வரமாட்டான், அப்படி சுவரோடு தேய்ச்சிக்கிட்டே போவான். அப்போ அப்பா சொல்லணும், இங்கே வா வா பக்கத்தில் உட்கார், ஒரு 15 நிமிஷம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா விஷயம் வந்து. இதை விட்டுட்டு முதல் நாள் கண்டுபிடிக்கல வச்சுங்க, ஜென்மத்துக்கு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அம்மாவுக்கு மார்க்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் மகள் காதலிக்க தொடங்கியதை முதல் நாள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீங்கள் 10 மாதம் சுமந்ததில் அர்த்தமில்லை என்று பொருள். பொண்ணோட பிஹேவியர் மாறும், ஒரு கூடுதல் படபடப்பு வரும், ஒரு கூடுதல் திருட்டுத்தனம் வரும், ஒரு கூடுதலான ஒரு தேவையற்ற வெக்கம் வரும், நடை உடை பாவனையில் மாறும். ஓ, நம்ம பொண்ணு ஏதோ ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிறத அம்மா கண்டுபிடிக்கணும். நமக்கு முக்கியம் என்ன சார், நம்ம குழந்தைகளுடைய வாழ்க்கையை விட வேறு என்ன பெரிய முக்கியம் இருக்குது ஒரு குடும்பத்தில்? நான் டோட்டலாக எதிராக பேசுகிறேன்னு பொருள் இல்லை, அவங்க தப்பில் விழுந்துடக்கூடாது, நாளைக்கு போய் சிக்கலில் மாட்டிக்கூடாது. இல்லை, இந்த அவேர்னஸ் பேரண்ட்ஸுக்கு எப்போவுமே இருக்கணும், அவங்க கவனிச்சிக்கிட்டே இருக்கும். இது குடும்பம், அதோட கூட கம்பெனி, பிஸ்னஸ், அது சார்ந்தது. இப்போ அதையும் தாண்டி நம்ம நிறைய சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, சரியானபடி சேரிட்டி பண்ணி அந்த சம்பாத்தியத்தை உலகத்துக்கு கொடுக்குறோம் பாருங்க, அது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சிறந்த வாழ்க்கை. இன்றைக்கி யாரை உலகம் நினைக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். எங்கள் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் கேட்பார், திவசம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் உட்காடுறான், உங்கள் அப்பா பேர் கரெக்டாக சொல்கிறான், அப்பாவுக்கு அப்பா பேர் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறான், அப்பாவுக்கு அப்பாவுக்கு அப்பா பேருன்னா வீட்டில் அம்மா இருந்தால் உனக்கு தெரியுமாம்மா, நீ சொல்லுமா அப்படின்னு கேட்டால் தான் தெரியும். யார்? தாத்தாவோட அப்பா பேர் என்னன்னா வீட்டில் இருக்கிற கேள்விகிட்ட கேட்குறான், உனக்கு ஞாபகம் இருந்தால் சொல்லு அப்படின்னா. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, நம்ம தாத்தாவோட அப்பா பேர் தெரியல, ஆனால் காந்தி தாத்தா பேர் தெரியுது.
நேரு மாமா பேர் தெரியுது. ஏன்? அவன் வெறும் குடும்பத்துக்குன்னு வாழாமல் ஊருக்குன்னு வாழ்ந்ததால அந்த மாமா பேரும் அந்த தாத்தா பேரும் எல்லாருக்கும் இன்னைய வரைக்கும் தெரியும். அதனால் சம்பாதிக்கணும். அதை எங்கே கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணுமோ அங்கே பண்ணணும். எங்கே யாருக்கு தானம் பண்ணணுமோ அங்கே தானம் பண்ணணும். நாம் இறந்த பிறகும் நம்முடைய பரம்பரையின் புகழ் நீடிக்கும்படியாக அந்த தர்மங்களை கொண்டு செலுத்தணும். கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அந்த பிஎஸ்ஜி பெரியவர் பிஎஸ்ஜி கோன்சாமி நாயுடு எழுதுறாரு, வில்லு உயில் எழுதுறாரு. அடாடாடாடா, அந்த வார்த்தைக்கே கொடுத்து வச்சுருக்கணும். அவர் என்ன எழுதுறாரு தெரியுங்களா? 4 பசங்க அவருக்கு, சொத்தை 5ஆக பிரிக்கிறாரு. 4 பசங்களுக்கு ஈக்குவல் ஷேரு, அதுக்கு ஈக்குவலாக தர்மத்துக்கு எழுதுறாரு. வார்த்தை பாருங்க, எனக்கு 4 புத்திரர்களாக தர்மத்தை எனது 5வது புத்திரனாக தத்தெடுத்து என் 5 பிள்ளைகளுக்கும் என் சொத்துக்களை எழுதி வைக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகளாக தர்மத்தை எனது 5வது புத்திரனாக தத்தெடுத்து நான் என் 5 பிள்ளைகளுக்கும் இந்த சொத்துக்களை சமமாக பிரித்து எழுதி வைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் கோயம்புத்தூர் போனால் பிஎஸ்ஜிங்கிற பேர் அழியுமா? அப்போ சம்பாதிக்கிறது பெருசு இல்லை. அன்னைக்கு பிஎஸ்ஜி என்ன பண்ணார்? ஒரு தானத்தை தூக்கி போட்டார். இன்னை வரைக்கும் அது நின்றுக்கிட்டு இருக்குதா இல்லையா? அதனால் நம்ம சம்பாதிக்கிறத ஷேர் பண்ணணும். திருவள்ளுவர் சொல்கிறார், ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொல். கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கப்பா, குடப்பா. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். ஒரு பொது காரியம், உங்கள் சமூகத்தில் ஒரு ஸ்கூல் கட்டுறாங்களா கொடு, ஆஸ்பத்திரி கட்டுறாங்களா கொடு, பேர் நிற்கணும் என்றைக்குமே. நாம் பெருசு பெருசாக வீடு கட்டினா மட்டும் போகாது. நம்ம சமூகத்தில் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க, ஒரு ஆஸ்பத்திரி கட்டுறாங்க, ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாங்க அப்படின்னா கொடு, என்றைக்கு நிற்கட்டும், நம்ம குடும்பத்தோட பேர் நிற்கட்டும் அப்படின்னு. அது மூலமாக தர்மத்தின் மூலமாக மிகச்சிறந்த ஒரு நீண்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கான வாய்ப்பு நம்ம இடத்துல இருக்கிறது. நான் நிறைய சொல்லுவதற்குரிய கருத்துக்களை நான் குறிச்சிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் இன்னும் நான் 2 செய்தி சொல்லிவிட்டு நான் அதை, ஏன்னா அடுத்து நிறைய நிகழ்ச்சி இருக்குது, அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. அதனால் நான் இன்னும் 2 செய்தி சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். 1, நாம் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், ஒரு கடை நடத்துகிறோம், இல்லை ஒரு கம்பெனி நடத்துகிறோம். நம்ம கீழே இருக்கிறவர்களை நம்ம முழுசாக நம்பித்தான் அந்த காரியத்தை நம்ம பண்ணியாகணும். அவங்க எப்போவாவது ஒரு தடவை 2 தடவை ஸ்லிப்பில் சில விஷயத்தை விட்டுருவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் அவங்க வாழ்நாள் முழுக்க நம்மளோட இருக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது முடிவாகும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். தாமஸ் ஆல்வா எடிசன் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்பு கண்டுபிடிச்சார். இப்போ கூட பாருங்களேன், ஏதாவது வீணாக போட்டால் பல்பு அப்படிங்கிறான். ஏன்னா அவர் அவ்வளோ தோற்றுருக்கிறார். அதனால தான் பல்பை சொல்கிறான், பாரு பல்ப் ஆயிடுச்சு அப்படிங்கிறான். இந்த பல்பு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அவர் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் அவர் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டார். அந்த பல்பு எரியறதுக்கான அந்த கம்பி எதை இணைக்கணும், டங்ஸ்டன் கண்டுபிடிச்சிட்டார். அந்த பல்பை செட் பண்ணிவிட்டு எரியுது. அதில் ஒரு பெரிய டாப்பு, தாமஸ் ஆல்வா எடிசன் இதை கண்டுபிடிச்சி அவருடைய பெட்ரூமில் ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி 1-1:30 மணி இருக்கும், குப்புன்னு அந்த பல்பு எரிஞ்சுதான். எடிசனுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். சும்மா இருக்க வேண்டியதானே இந்த கிறுக்கன், பொண்டாட்டியை எழுப்பி பார் அந்த அம்மா சொன்னாலும் சரியான கூறுகட்ட மனுஷனாக இருக்கே, தூங்க வேணாமா, கண்ணை கூசுது, முதல்ல அதை அணைச்சி தொலையாருனாலும். தூங்குகிற நேரத்தில் பளிர்னு எனத்தையோ எரிய விட்டு உனக்கு ஒரு நேரங்காலம் தெரியாதா அப்படின்னாலாம். இது வேடிக்கையாக உண்மையானு தெரில. எடிசனை பற்றி இப்படி ஒரு செய்தி இருக்கு. இதுக்கு அடுத்தது தான் டாப்பு. அவர் கண்டுபிடிச்சதை நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு பத்திரிகைக்காரங்க எல்லாரையும் வர சொல்லிட்டார். நான் பல்பு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. ஒரு 40-50 பேர் வந்துட்டாங்க. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அவர் அந்த பல்பை எடுத்துகிட்டு வரும்போது கீழே போட்டு உடச்சிட்டான். சார் இப்போ அவர் காட்ட முடியாது, பத்திரிகைக்காரங்களுக்கு காட்ட முடியாது. அவர் ஒன்றுமே சொல்லலை, எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பல்பு வரும்போது உடஞ்சி போச்சு, நான் மறுபடியும் அதை சரி பண்ணி ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களெல்லாம் வர சொல்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, போயிட்டு வாங்கன்ட்டு. திரும்பி அதே மாதிரி ஒன்று உருவாக்கணும், படாத பாடுபட்டு எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் பத்திரிக்காரங்களை கூப்பிட்டுட்டு பத்திரிக்காரங்க வந்து உட்காந்தவொடனே போன தடவை உடைச்சான் பாருங்க, அவனையும் கூப்பிட்டு அந்த பல்பை எடுத்துகிட்டு வா. அப்போ இவன்லாம் சொன்னான்னா, உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? அவன் தான் போன தடவை உடைச்சிருக்கான்ல, நீங்கள் திரும்பி அவங்ககிட்டயே எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களே. அதுக்கு எடிசன் சொன்ன பதில் தான் டாப். போன தடவை உடைத்ததால் தான் அவர் அதிக எச்சரிக்கை உடைய மனிதராக மாறியிருப்பார். எனவே அவர்தான் அந்த வேலையை செய்வதற்கு தகுதியானவர். அவன் ஒரு தடவை தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காக நான் அவனை விடமாட்டேன். ஏன்?
அவன் தான் இப்போ தவறை திருத்தி இப்போ மேலே வந்திருப்பான். அதனால் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னார் எடிசன், அது இன்னும் டாப்பு. என்ன? அவர் இந்த முறை உடைத்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் உடைத்த அவரை இதை கொண்டு வராதே என்று சொல்லிவிட்டால் அவர் வாழ்வின் மீதான சகல நம்பிக்கைகளையும் இழந்து விடுவார். இதெல்லாம் நிர்வாகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய பெரிய விஷயம். சார், நீங்கள் ராமாயணம் படிச்சிருக்கீங்க. ராமாயணத்தில் ராமேஸ்வரம் கோயிலை பற்றி படிச்சிருக்கீங்க. ஆஞ்சநேயரை ராமர் அனுப்புகிறாரு சிவலிங்கம் கொண்டாட சொல்லி. இவர் சிவலிங்கம் கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. கைலாசத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. சீதா தேவி மணலில் சிவலிங்கம் பண்ணா. அதுக்கு ராமர் பூஜை பண்ணிட்டாரு. இப்போ பிஸ்னஸ் மேன் கற்றுக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். என்ன? நீ ஒரு டாஸ்க்கை ஒத்துக்கிட்டேன்னா எவன் ஒருத்தன் வரலேங்கிறதுக்காகவும் காத்திருக்கக்கூடாது. உன் வேலையை கரெக்டாக முடிச்சிடணும். சிவலிங்கத்துக்கு பூஜையை முடிச்சிட்டாரு. யாருக்காக காத்திருக்க முடியாதுன்னு ராமர் மணலில் பண்ண சிவலிங்கத்துக்கு பூஜையை முடிச்சிட்டார். அனுமன் லேட்டாக வந்தார். லேட்டாக வந்த அனுமன் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துட்டு தான் சிவலிங்கத்தை வைக்கணும்னு வாளால் பார்க்குறாரு, பல்லால் கடிக்கிறார். ஒன்றும் இல்லை. ராமனும் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார் பேசாம. எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆஞ்சநேயர் ஃபெயிலியர் ஆன இடம், அந்த சிவலிங்கத்தை எடுக்க முடியல. இது முடிஞ்சு போச்சா? ராமர் திரும்பி அயோத்திக்கு வரணும், லேட் ஆயிடுச்சு. ஏன்னா முனிவர் வந்து அவரை சாப்பிட கூப்பிடுறாரு. சாப்பிட கூப்பிடுற இடத்துக்கு அவர் சாப்பிட போயாகணும். அப்போ சாப்பிட போனார்னு சொன்னால் பரதன் அங்கே நெருப்பு முன்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறான். தற்கொலை பண்ணிக்குவேன், 14 வருஷம் ஆனால் தற்கொலை பண்ணிக்குவேன். யாரை கூப்பிட்டு அனுப்பிச்சார் தெரியுமா? அனுமனை கூப்பிட்டார். என்ன, நீ போய் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லு. ஏன்னா 14 வருஷம் ஆகிட்டா என் தம்பி பரதன் நெருப்பில் விழுந்துருவான். அந்த டயத்துக்குள்ளே நீ போய் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுன்னு. சார், டயத்துக்குள்ளே ஒரு காரியம் செய்யாமல் போனவனை தான் அடுத்த தடவை டயத்துக்குள்ளே ஒரு காரியம் செய்யறதுக்கு ராமர் அனுப்புகிறார். என்ன அர்த்தம்? உன் சபார்டினேட் ஒரு தவறு பண்ணிட்டாங்கிறதுக்காக எப்பவுமே அவனை நீ வீழ்த்திடாத. அவன் மறுபடியும் திருந்தி இப்போ நல்லா வந்திருக்கிறாங்கிறத அவனையும் புரியவை, அவனை கொண்டு உலகத்துக்கும் புரியவை அப்படின்னு இப்போ அனுமனை அனுப்பிட்டு டயத்தில் வேலையை முடிக்கணுங்கிறது இப்போ அவனுக்கு நல்லாவே தெரியும். டயத்தில் ஒரு வேலையை முடிக்கணுங்கிறது இப்போ அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்போது நம்ம கீழே இருக்கிறவங்க நம்ம எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சரியான ஒரு அடையாளம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஏன் நமக்கு இருக்காதா? நாம் அதே மாதிரி ஒரு காரியம் பண்ண மாட்டோமா? அது மாதிரி எடுத்துகிட்டு போகணும். இது வீட்டுக்கும் பொருந்தும். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு குழந்தை 5 லிட்டர் பால் எடுத்தது சார். சின்ன பையன் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தான், தொப்புன்னு விழுந்துடுச்சு, பாலே கொட்டிடுச்சு. அவங்க அம்மா வந்து இப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு பிள்ளைய சொன்னாங்க, நீ எப்போவாவது பாலில் விளையாடணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? ஆமாம், திஸ் இஸ் த ரைட் டைம் விளையாடு. ஏன் யூ கேன் பிளே. பால் கொட்டி இருக்கு, திஸ் இஸ் த ரைட் டைம் யூ கேன் பிளே. நீ என்ன வேணா உருண்டு பொருள் விளையாடு. அவன் நினச்சான் நம்ம அம்மாவுக்கு நட்டுக்கண்டு போச்சு, இதில் போய் விளையாடு. இருந்தாலும் பார்க்கடலில் பரமாத்மா விஷ்ணுவே படுத்தாருன்னு இவனையும் படுத்தான், உருண்டான், எல்லாம் பண்ணான். இது வரைக்கும் 5 லிட்டர் பாலில் விளையாடினது இல்லை. நல்லா விளையாட்டியா? விளையாட்டேன். இனிமேல் துடைக்க ஆரம்பிக்கலாமா? போ, அதை எடுத்துட்டு வா. எது? அந்த ஸ்பாஞ்ச். இந்த பாலை ஒத்தி இந்த பக்கெட்டில் புழியலாம் வா. அப்புறம் நல்ல தண்ணி எடுத்துட்டு வா. இதையும் புழியலாம் வா. அந்த கரெக்ஷன் அவனை வச்சே பண்ண வச்சா. இது பெருசு இல்லை சார், இதுக்கு அடுத்ததான் ரொம்ப டாப்பு. உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. நீ இது வரைக்கும் 5 லிட்டர் பால் எடுத்ததில்லை, வெயிட் எவ்வளோன்னு தெரியல, கீழே விட்ட. நீ இப்போ ஒன்று பண்ணு, 5 லிட்டர் தண்ணியை பிடிச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வை. ஒரு 4-5 தடவை எடுத்து பழகு. நீ 4-5 தடவை 5 லிட்டர் தண்ணியை உள்ளே வச்சு எடுத்துட்டேன்னா அது எவ்வளோ வெயிட்டுங்கிறத உன் கை கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் இனிமேல் நீ 5 லிட்டர் பாலை கொட்டவே மாட்டேன், கவனமாக எடுப்ப. தவறு செய்வதற்காக தண்டிப்பதை விட இனி தவறு செய்யாத பலத்தை எப்படி ஊட்டுவது என்று மட்டுமே யோசித்தால் குடும்பம், நிர்வாகம், அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும். இனிமே தப்பு நடக்காதபடி எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு அந்த நம்முடைய திங்கிங் பேட்டர்ன் அதை நம்ம மாற்றி அமைத்தோம்னா we can do wonders. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்களை நம்மாலே நிகழ்த்த முடியும். அப்போ எல்லாமே நம்முடைய பார்வையை பொறுத்தது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்தும். சில பேருக்கு தான் சார் அது மாதிரியான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஒரு எபிலிட்டி தனிப்பட்ட முறையில் எப்போவுமே அமைஞ்சிருக்கும். அதை அவங்க மற்றவங்களுக்காக கொடுக்கணும். புத்தர் சொல்கிறாரு, நல்லவன் கெட்டவங்கிறதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? இப்போ இந்த பிக் பாஸில் கூட அந்த ஃபேமஸ் டயலாக், யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் நல்லவன். நம்ம புதிய புத்தர் கேட்குறார். என்ன கேட்குறார்? யார் நல்லவன் யார் கெட்டவன். இதுக்கு புத்தர் ஆன்சர் சொன்னார். இதுக்கு மாதிரி ஒரு ஆன்சர் நான் வாழ்க்கையில் படித்ததே இல்லை. கோயிலுக்கு போகிறவன் நல்லவன் அப்படி சொல்லலை.
சாமி கும்பிடுறவன் நல்லவன் சொல்லலை. சிகரெட் பிடிக்காதவன் நல்லவன், தண்ணி போடாதவன் நல்லவன். புத்தர் ஆன்சரே பெக்யூலியர். யார் நல்லவன், யார் கெட்டவன்? புத்தருடைய ரிப்ளை, பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன், பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன். The concern for others, the concern for others, அடுத்தவர்களுக்கான இரக்கம், அக்கறை. நான் what can I do for you, what can I do for you? சரி, இது ஒரு கம்யூனிட்டி. இதில் ஒரு சில பேர் மேலே வந்திருப்பீங்க, ஒரு சில பேர் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இவன் தத்தளிக்கிறான், பிஸ்னஸில் நான் மேலே போயிட்டேன்னு நினைக்கிறத விட, இவன் என்னால் in what way I can lift you, in what way I can support you, உன்னை நான் மேலே கொண்டாடுறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இதை ஷேர் பண்ணாதான் அது சரியான கம்யூனிட்டி அப்படின்னு அர்த்தம். ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ, ஹவு டு டேக் யூ. உன்னை எப்படி மேலே கூட்டிகிட்டு போகலாம், நீ எப்படி உன்னை மேலே வர முடியும், வா நீ மேலே வந்துருவியா பார்ப்பேன்னா, நோ, தட்ஸ் ஸ்ட்ராங். எப்படி மேலே கொண்டு வரலாம்? நான் கம்யூனிட்டிங்கிறது ஒரு ஜாதி அளவில் கூட சொல்லலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்டு செத்து போயிருக்கலாம், அவர் பையன் மட்டும் இருக்கலாம், நம்முடைய நெருங்கிய நண்பராக இருப்பார், அவர் இறந்து போயிருப்பார், அவர் பையன் மட்டுமே இருப்பாங்க. வா நீ எப்படி மேலே வரணுங்கிறத நான் சொல்லித்தரேன், தயவுசெய்து மேலே வர வழியை பாரு. இந்த அஃபினிட்டி இருக்குது பார்த்தீங்களா, மற்றவங்க மேலே இருக்கிற அக்கறை, அதுதான் சொசைட்டியை டோட்டலாக அப்டேட் பண்ணக்கூடிய சக்தி உடையது. அது உடையதாக இந்த அமைப்பு வளரணும், உங்களுக்குள்ளே அந்த அஃபினிட்டி டெவலப் ஆகணும், அந்த கம்யூனிட்டி ஃபீலிங் ஸ்பிரிட்டு எல்லாரையும் சேர்த்து மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் அதை நீங்கள் ஏற்படுத்தணும். அதுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும். எனவே ஆனந்தத்தில் வாழ்க்கையை தொடங்கி குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுருந்து, உங்கள் பிஸ்னஸை சந்தோஷமாக வச்சுருந்து, கடைசியாக இறைவனோடு கலக்கிற அந்த பரமானந்தத்தையும் நீங்கள் அனுபவித்து 10% சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு அமையணும் அப்படின்னு எல்லாம் வல்ல பரம்பொருளை நீள நினைந்து வாழ்த்தி வணங்கி இந்த உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அகப்பட்ட காற்று இசையாவது போல் ஐயா சொல்வேந்தர் நாவில் சிக்கிய வார்த்தைகள் உரை முழக்கம் ஆகின்றனர். புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்தது போன்று ஐயா அவர்களின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலே ஏகலைவன் போல் ஆகிவிடலாம். தட்சணையாக கட்டை விரலை அல்ல, இன்பமாக இன்னுயிரையும் கொடுக்கலாம். ஐயா அவர்களே மிக மிக தெளிவாகவும் இனிமையாகவும் பொறுமையாகவும் அழகான உதாரணங்களை கொண்டு இன்று தாங்கள் உரையாற்றியதில் ஆனந்தம், பரமானந்தம். ஆஹா, தங்களின் இனிமையான பேச்சாற்றலால் எங்கள் எல்லோரையும் பேரானந்தம் அடையச் செய்தமைக்கும் எனக்கு நன்றி உரை சொல்ல வாய்ப்பளித்தமைக்கும் నன்றి. వణకం. ఈరోజు మన ముఖ్య అతిథికి మర్యాద చేస్తున్నారు. అందరూ లేచి వాసవి క్లాప్స్ ఇస్తే ఇంకా చాలా చక్కగా ఉంటుంది. 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. థ్యాంక్ యూ.